அந்த ஒரு வார காலம் முழுவதும் அலுவலகத்திலே ஒரு பெரும் மாறுதலை அவன் கவனிக்க தவறவில்லை. குற்றமுள்ளவன் மனம் குறுகுறுக்கும் என்று சொல்ல முடியாது. குற்றமற்றவன் அவன். மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் சூழ்நிலையில் உள்ளவர்கள் கண்களுக்கு அவன் இப்பொழுது ஒரு குற்றவாளியாக நிற்கின்றான். இன்னும் நீதிபதி முன் அவன் போய் விசாரணை கூண்டில் நிற்கவில்லை. அதற்கு சில நாட்கள் பிடிக்கும் என்று வக்கீல் சொன்னார். ஆனால் அதற்குள் அவனை சுற்றில் உள்ளவர் பார்வையாலும் பேச்சாலும் தமது செய்கையாலும் ஆளுக்கு ஒரு நீதிபதியாகி அவனை எப்படி தண்டிக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அந்த குற்றத்திற்கு அவன் ஒரே ஒரு முறைதான் தண்டிக்கப்பட போகிறான். ஆனால் அலுவலகத்திலேயே அவன் எத்தனை முறை பார்வையால் தண்டிக்கப்பட்டான், பேச்சால், செய்கைகளால். அப்பப்பா! ஆத்மராமன் சுபாவத்திலே மென்மையான உணர்வுகள் உடையவன். அதனால் தானோ என்னவோ மனசாட்சிக்கு பயந்து நல்லவனாக நடந்து கொண்டான். நல்லவர்களுக்கு காலம் இல்லை. அம்மா சொல்வது எத்தனை பெரிய உண்மையாக போய்விட்டது. டான்சல் இன் டிஸ்ட்ரெஸ், இதை பி.ஜி. உடவுசா எழுதினார். ஆசிரியர் பெயர் நினைவில் இல்லை, கதை நினைவில் இருக்கிறது. அத்தனை துயரங்களுக்கு இடையிலும் விரக்தியுடன் சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஃபைலை தொப்பென்று போட்டுவிட்டு சுகந்தி ஏன் அப்படி ஓட வேண்டும்? இதே சுகந்தி ஆரம்ப நாட்களில், சார் உங்களுக்கு இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க அம்மாட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க என்பாள். அடிக்கடி ஃபைலை பற்றிய சந்தேகங்கள் அவளுக்கு ஏற்பட்டுவிடும். பலமுறை அவனது உதவியையே நாடி மேஜை விட்டு அகலாமல் அவனையே கொஞ்சலாக விழித்தபடி நிற்கும் சுகந்திக்கு இப்போது என்ன நேர்ந்தது? புரிகிறது. பத்திரிகையில் வந்த அவனை பற்றிய அந்த செய்திக்கு பிறகு சுகந்தி அவனை திடீரென இப்போது விரோதியாக பாவிக்கிறாள். டெலிபோன் மணி கிணுகிணுத்தது. ஹலோ என்றதுமே சன்னமான குரலில் சர்க்கரையாக குழைந்த ஷர்மிளா வெட்டு 1 துண்டு 2 என்றபடி, சார் பரதன் அண்ட் கம்பெனியிலிருந்து போன், 2 வார்த்தைகளில் முடித்து விட்டாள். இதே ஷர்மிளா பல நாட்கள் ஒரு போன் வரும் வாய்ப்பு கிடைத்தால் அதை சாக்காக வைத்துக் கொண்டு தனது தேன் குரலால் பசையாக ஒட்டி கொள்வாள். தனது குரல் ஒன்றினால் வாட்ட சாட்டமான அவனை வீழ்த்திவிட முடியும் என்ற அபார நம்பிக்கை அவளுக்கு. இப்போது போன் வழியாக பூச்சாண்டி பிடித்து விடுவது போல் நடுங்குகிறாள். பரதன் கம்பெனியாருடன் பேசி முடித்த பின் மேஜை மீது இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். ஆபீஸ் பையன் காளிமுத்து அம்பாக வந்து நின்றான். ஆனால் முகத்தில் பழைய பணிவு இல்லை, குழைவு இல்லை, பற்களை காட்டி போடும் வழக்கமான கூழை கும்பிடு கூட இல்லை. மாறாக, என்ன சார் கூப்பிட்டீங்களா, ஏதாச்சும் வேணுமா என்றான் கரகரத்த குரலில். ஏதாச்சும்? எதற்காக அழுத்தம் கொடுத்து பேசுகிறான்? அவன் கண்களில் ஏளனமும் உதட்டில் நமட்டு சிரிப்புமாக. செச்ச, நானே கற்பனை செய்து கொள்கிறேனோ? போரக்கண்ணால் அவனை பார்த்தான் அனந்தராமன். முகம் கழுவ பின்னரைக்கு போன போது அந்த பக்கம் உள்ளே பேசிக் கொண்டிருந்தவர்களின் குரல் கணீர் என்று கேட்டது நினைவுக்கு வந்தது. ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுத்து, பஸ்ல தான் இன்னைக்கு போனோம். மாதவன் குரல். நீயும் சேலை கட்டிட்டு இருந்தா ஜம்முன்னு கார்ல லிப்ட் கிடைச்சிருக்கும். பிறகு பெரிய லிப்டா ஆகி போயிருக்கும். கொல் என்று சிரிப்பு பரவியது. காதும் மூக்கும் சிவக்க, நெஞ்சு துடிக்க, உள்ளே போக அஞ்சியவனாக வெளியே வராந்தாவிலேயே நின்று விட்டான் அனந்தராமன். ஆளை பார்த்தா இந்த பூனையும் பாலை குடிக்கும்னு இருந்தானே. வியப்பான ஒரு கேள்வி உள்ளே எழுந்தது. அதுக்குத்தான் சொல்றது, நல்ல குலத்துல குடும்பத்துல வளர்ந்தவங்களா இருக்கணும்னு. படிச்சுட்டா சரியா போச்சா, பாக்கி ரவுண்டு நல்லா இருக்க வேண்டாமா? மற்றொரு குரல் அழுத்து கொண்டது. அதான் அப்படிப்பட்ட மிருகத்தன்மை மட்டும் வெளியே வந்திருக்கு என்றது இன்னொரு குரல். தொடர்ந்து பீரிட்டு எழுந்த சிரிப்பலைகள் அவன் காதுகளில் நாராசமாக விழுந்தன. முகத்தில் நெருப்பை வாரி வீசியது போன்ற உணர்வில், அவமானத்தில் குன்றியவனாக, உடலெல்லாம் பற்றி எரியும் உணர்வில் முகம் கழுவாமலேயே தன் அறைக்குள் திரும்பிவிட்டான். என்ன வேணும் சார்? காளிமுத்துவின் குரலில் சிறிது அதட்டல் தெரிந்தது. தண்ணி கொண்டு வா. காளிமுத்து மறுகணம் அலட்சியமாக கொணர்ந்து வைத்து விட்டு சென்ற தண்ணீர் டம்ளரை கையில் எடுத்தான். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சிக்கு பிறகு அவன் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தான். உள்ளமும் உடலும் நொந்து சோர்ந்து அடிபட்ட பறவை போல் தளர்ந்திருந்த நிலையில், பசி தாகம் எதுவுமே உணராத முடியாத நிலையில் இருந்தான். ஆனால் அம்மாதான் அவனை எவ்வளவு கனிவுடன் இதமாக ஆறுதல் வார்த்தைகளால் மாற்ற முயன்றாள். யாராவது நமக்கு வேண்டியவா செத்து போயிட்டா கூட செத்தவாளை வழி அனுப்பிட்டு வரோம். பக்கத்தாத்துல பொங்கி வச்சிருக்கிறத வாங்கி வந்து சாப்பிடுறோமே, ஆத்மா. அது ஏன்? பசி வந்துட்டா 10ம் பறந்து போயிடும்பா. என்ன செய்யலாம்? உடம்ப முதல்ல காப்பாத்திக்கோ, அப்புறம் அபவாதத்துல இருந்து உன்னை காப்பாத்திக்க வழி தேடலாம். சொன்னது கேளுப்பா, வயிற்று பசிக்காக வேணுங்கிறத சாப்பிடுப்பா கெஞ்சினாள். ஆத்மராமன் அன்ன ஆகாரத்தை ஏறிட்டு பார்க்கவும் மறுத்து விட்டிருந்தான்.
இனி அவன் எப்படி பிறர் முன் தலை நிமிர்ந்து நான் பரிசுத்தமானவன் என்று ருசுப்படுத்துவான்? பிறர் அவன் மீது நம்பிக்கை கொண்டு மதிப்பு தரும் அளவிற்கு பழைய நிலையை அடைவான். சில நாட்களாக மனதினுள் புழுவாக அரித்துக் கொண்டு இருந்த துயரம் இப்போது பசியையும் தூண்டி குடலை முறுக்க ஆரம்பித்து விட்டிருந்தது. காளிமுத்து கொணர்ந்த தண்ணீர் அவனது பசியை தணிக்க முடியவில்லைதான். கூடவே மனதின் உளைச்சலையும் தூண்டி அவனை இருக்க விடாமல் செய்துவிட்டது என்னவோ உண்மை. பிற்பகல் உணவு நேரம். மற்ற ஊழியர்கள் யாவரும் உணவை தேட பறந்து விட்டிருந்தனர். அருகில் இருந்த பிரான்சிஸ் ஜோசப் தெருவில் உள்ள ஹோட்டல்கள் முழுவதும் இப்போது மனித தலைகளாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். மேனேஜிங் டைரக்டர் எதிர்ப்பக்கம் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமது காரில் ஏறுவதை தன் அறை ஜன்னல் வழியாக பார்த்தான். ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு நேராக அம்பத்தூரில் உள்ள தமது தொழிற்சாலைக்கு சென்று விடுவார். பிற்பகல் அலுவலகத்து பொறுப்பு முழுவதும் அவனுடைய கவனிப்பில் இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பணிவும் அன்பும் குறைந்த ஊழியர்களிடமிருந்து இனி எந்தவிதமான ஒத்துழைப்பை அவன் எதிர்பார்க்க முடியும்? 24 மணி நேரத்திற்குள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இப்படி ஒரு திருப்பமா? அந்த இரவு விடியாமலே போயிருக்க கூடாதா? இந்த இரவு விடியாதோன்னு பயந்து போயிட்டேன் என்று அவனை பார்த்ததும் அம்மா தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் அவனுக்கோ அந்த இரவு ஏன் விடிந்தது? ஏன் ஏன் மனதிற்குள் கேள்வியாக குடைந்து கொண்டே இருந்தது. இத்தனை முகங்களும் அவனை வக்கிரமாக பார்க்கவா பொழுது விடிந்தது? பசி மீண்டும் அவனை உசுப்பியது. மெதுவாக இடத்தை விட்டு எழுந்தான். தயக்கமாக பிரான்சிஸ் ஜோசப் தெருவிற்குள் வழக்கம் போல நுழையும் ரஞ்சனா ஹோட்டலில் நுழைந்தான். சாப்பிடும் மேஜை அருகில் அமர்ந்தபடி மனதிற்கு தோன்றியதை ஆர்டர் செய்துவிட்டு நிமிர்ந்தான். சற்று தள்ளி எதிர்ப்பக்கம் அன்றைய தினத்தாளை முகத்திற்கு நேராக பிடித்தபடி அக்கவுண்டன்ட் சுகுமாரனும் டெஸ்பாச் குமாஸ்தா குருசாமியும் வேண்டுமென்றே அவன் வருவதை பார்த்துவிட்டு மறைவாக உட்கார்ந்திருந்தனர். மேஜை மீது கொண்டு வந்து வைக்கப்பட்ட சப்பாத்தியும் குருமாவும் அவனை பார்த்து விழித்தன. காப்பியா சார்? ஸ்ட்ராங்கா என்றபடி சப்பாத்தியை கிழித்து குருமாவில் தோய்த்தான். அட, இன்னொரு கற்பழிப்பு கேசு கவனிச்சியா? சுகுமாரன் உரக்க பேசினான். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியலப்பா. குருசாமியும் ஒத்து பாடினான். ஆத்மராமனின் தொண்டைக்குள் சப்பாத்தி உள்ளாக குத்தி கொண்டது. யாரை சொல்கிறார்கள்? அட கடவுளே, இப்படியும் ஒரு இழிநிலையா? இப்படியும் ஒரு அபவாதமா? ஆத்மராமன் பாதியிலேயே எழுந்தான். பில் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். உள்ளமும் உடலும் எரிச்சலாக இருந்தன. பசி வந்திட 10ம் பறக்கவில்லையே அம்மா. பதிலாக பசியை தணிக்க போய் 10 பேர் வார்த்தைகளால் என்னை பறக்க விட்டாச்சும்மா. அலற வேண்டும் போல் ஆத்திரம் முட்டியது. மூச்சு திணற வேகமாக ஆபீஸ் அறைக்குள் சென்றவன் நேராக டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்தான். மேனேஜிங் டைரக்டர் அறைக்குள் காலையில் ஒரு டிஸ்கஷனில் இருந்த சமயம் சங்கீதா போனில் அவனை கூப்பிட்டு விட்டிருந்தாள். திரும்பி வந்த போது பார்த்தான். மேஜை மீது சங்கீதா அவனை போனில் பேச சொல்லியிருந்த செய்தி குறிப்பு இருந்தது. ஆனால் அப்போதிருந்த அவசரத்திலும் அலுவலக வேலைகள் இடையேயும் அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. இப்போது மற்றவர் தொல்லை இல்லாத வேளை. சங்கீதாவிடம் நிறையவே பேசலாம். மனம் விட்டு அவளிடம் அவனது மனதில் அழுத்திக் கொண்டிருக்கும் துயரை எடுத்து கூறி ஆறுதல் பெறலாம். சங்கீதா நிச்சயமாக அவனுக்கு மென்மையாக அவன் மனப்புண் ஆறும் வகையில் சமாதானம் கூறுவாள். அவனுடைய சங்கீதா அவனை கைவிட மாட்டாள். டெலிபோன் எண்களை சுழற்றினான். மனதில் சிறிது அமைதி. மறுமுனையில் கேட்ட குரல் அவளுடையது அல்ல. ஹலோ, யார் வேணும்? நீங்க யார் பேசுறது? சங்கீதா இல்லையா? நீங்க யாரு? அதட்டலாக கேட்டது மறுமுனை குரல். சங்கீதா மன்னியாக இருக்கலாம். நான் ஆத்மராமன் பேசுறேன். எந்த ஆத்மராமன்? எத்தனையோ ஆத்மராமன்கள் இருக்காங்களே. குரலில் குத்தல் தெரிந்தது. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டான். ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் ஆத்மராமன் பேசுறேன். சங்கீதாவோட பேசணும். அப்படியா? சங்கீதா ஊர்ல இல்ல, பெங்களூர் போயிருக்கா. தொடர்பு வெடுக்கென துண்டிக்கப்பட்டது. முகத்தில் அடித்தது போன்ற வலி. ஆத்மராமன் துடித்து போனான். பற்களை கடித்துக் கொண்டான். சங்கீதாதான் அவனை போனில் பேசும்படி செய்தி விடுத்தாள் என்று கூற முடியவில்லை அவனால். ஊரிலேயே இருக்கும் சங்கீதாவை அவனது மன்னி பெங்களூருக்கு மூட்டை கட்டி அனுப்பும் அளவிற்கு அவன் கசந்து போய்விட்டானா? அவனிடம் குழைந்து குழைந்து பேசும் சங்கீதாவின் மன்னி ஜெயாவின் குரலில் மட்டும்தானா கடுமை? அவளது அண்ணன் ராமசாமியின் முகத்தில் எத்தனை கொடூரம் குடிக்கொண்டிருந்தது! அந்த துயரக்கேடான சம்பவத்திற்கு மறுநாள் சங்கீதாவை தேடி அவன் போன போது முன்புற வாயில் கேட்டருகில் நின்றவன் ஒரு வினாடி தயங்கினான்.
ஏனெனில் வீட்டின் வெளிவராந்தா பகுதியில் இருந்து அவனை கண்டதும் ராமசாமி வேகமாக ஓடி வந்தான். அவனை தொடர்ந்து 2 அல்சேஷன் நாய்களும் வந்தன. வீட்டு எஜமானை தவிர வேறு எவரையுமே மதிக்க தெரியாத நன்றியுள்ள பிராணிகள் அவை. இரண்டும் தங்களது பயங்கர உருமல்களுடன் அவனை நோக்கி பற்களை காட்டின. எஜமானன் அவைகளுக்கு சளைத்தவன் அல்ல என்று காட்டுவதைப் போல ராமசாமி கண்களால் அவனை வெறித்தான். எங்க வந்த? சங்கீதாவை பார்க்க. எந்த மூஞ்சிய வச்சுண்டு என் தங்கைய பார்க்க வந்த? வெக்கமா இல்ல? ஐசே கெட் அவுட், உருமினான். அதற்கு மேல் அவமானம் தாழாதவனாய் முகம் சிரித்து போய் உடலெல்லாம் சுருங்கி போன உணர்வில் வீடு திரும்பியதை இப்போது நினைத்தாலும் பதைக்கிறதே அவன் நெஞ்சம். சங்கீதா, உன்னை நான் நேரா பார்க்கவே முடியாதா? உன்கிட்ட உண்மையா நடந்ததை சொல்லி ஆறுதல் பெற முடியாதா? இந்த உலகமே என்ன தன்னோட காலடியில போட்டு நசுக்கட்டும், அதை பத்தி துளியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஆறுதல் எனக்கு போதும். மனம் புலம்பி தவித்தது. சங்கீதா விரும்பினாலும் அவளை அவளது அண்ணன் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் அவர்களது காதல் அங்கீகரிக்கப்படுவதற்குள் எத்தனை சிரமங்கள், எத்தனை முட்டுக்கட்டைகள்! ராமசாமியின் அந்தஸ்திற்கு ஏற்றவனாக ஆத்மராமன் இருக்கவில்லை என்ற முதல் காரணமே அவர்களது காதலுக்கு முதல் தடையாக இருந்தது. தனது ஒரே தங்கைக்கு ஏற்றபடி மிக உயர்ந்த இடத்தில் சம அந்தஸ்து உள்ள வாலிபனை மணமகனாக தேர்ந்தெடுக்க அவன் முயன்று கொண்டிருந்த சமயம் ஆத்மராமன் அவளது காதலனாக தோன்றியது அவனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஊட்டியதில் சந்தேகமே இல்லை. அப்போது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் மிகுந்த திருப்தியுடன் ராமசாமி இந்த சம்பந்தத்தை துண்டிக்க தயாராக இருப்பதில் வியப்பில்லையே. ஆத்மராமன் கண்கள் பனித்தன. அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? உண்மையான உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன், உண்மையான அன்பால் உறவை நாடிய மனிதன், அவனுக்கு ஏன் இப்படி ஒரு இழிவான நிலை? பிறருக்கு உதவ போன அவனுக்கு ஏன் இப்படி ஒரு பரிதாபமான முடிவு? மனம் ஊளையிட்டது. உணர்வுகள் உள்ளே பொங்கி எழுந்தன. அடிவயிற்றில் கசப்பு சுருட்டி இழுத்தது. மனித சமுதாயத்தின் மீதே அவனுக்கு காரணமில்லாத கோபம் பீரிட்டது. அத்தனை பேரும் சந்தர்ப்ப சாட்சியம் பேசுபவர்களா? காதால் கேட்டதும் பொய், கண்ணால் கண்டதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற விவேகம் அவர்களுக்கு ஏன் ஏற்படவில்லை? ஆபீஸ் முடியும் நேரம் நெருங்கியதை உணர்த்துவது போல இதர ஊழியர்கள் பரபரப்புடன் புறப்பட தயாராகி கொண்டிருந்தனர். அதுவரை இயந்திரம் போல் வேலை செய்தபடி இருந்த ஆத்மராமன் தனது அறையை விட்டு வெளியே வந்தான். இனி வீட்டிற்கு போய்விட்டால் மட்டும் அவன் மனச்சுமை குறைய போகிறதா? பாவம் அம்மா, அவன் மனம் மாறி பழையபடி ஆகிவிட வேண்டும் என்று என்னவெல்லாம் கூறி உபசரிக்கிறாள். மந்தை வெளியில் உள்ள சுப்பையா காலனிக்குள் அவனது கார் நுழைந்த போது அம்மா ஆவலாக எட்டி பார்த்தாள். கம்பெனி கார், வீடு என்று மனம் மகிழ்ந்து போயிருந்த அம்மா முன்பிருந்த 10 அடி மண்ணில் ஒரு பசுமை புரட்சியே நடத்தி விட்டிருந்தாள். அடிநாளில் சரியான வீடும் வாசலும் இல்லாமல் வாழ்ந்த சிரமத்தின் எதிரொலி அவள் வளர்த்து வந்த தோட்டம். மகனது வரவிற்காக வாயிற்புற கேட்டை திறந்து வைத்திருந்தாள். காரை உள்ளே கொணர்ந்து வீட்டின் கராஜில் நிறுத்தி பூட்டியவன் உள்பக்கம் விரைந்து சென்றான். கைகால் அலம்பிண்டு வா, வெஜிடபிள் உப்மாவும் சட்னியும் செஞ்சிருக்கேன், சுட சுட சாப்பிடு, அருமையாக உபசரித்தாள். ஆபீஸ் உடையை மாற்றி முகம் கழுவிவிட்டு சமையலறை பக்கம் வந்தான் ஆத்மராமன். வெஜிடபிள் உப்மாவும் சட்னியும் அவனுக்கு விஷமாக கசந்தன. ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? அம்மா கனிவுடன் கேட்டாள். மகனது முகத்தில் தோன்றிய கவலையும் சோர்வும் அந்த தாயுள்ளத்தை படாத பாடுபடுத்தி இருக்க வேண்டும். ஏதாவது செய்ய, சூழ் கொட்டியபடி எழுந்தான் அவன். அப்படி சொல்லாத ஆத்மா, உனக்கு வாய்க்கு பிடிச்சத செஞ்சு போடத்தானே நான் இருக்கேன். வாய்க்கு வந்தபடி ஊரெல்லாம் பேசுறாளே, இங்க வாய்க்கு பிடிச்சதை எப்படி என்னால சாப்பிட முடியுமா? கத்த வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு. சிரமத்துடன் நடக்கியபடி அம்மாவை பார்த்தான். வீணா மனச போட்டு பிச்சுக்காத ஆத்மா, நான் சொல்றதை கேளு. பாபா கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்பா. உனக்காக நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். கட்டாயம் அவர் நம்மள கைவிட மாட்டார். அவள் குரல் உணர்ச்சி வசத்தால் தடுமாறியது. ஆத்மராமன் பதில் பேசவில்லை. ராத்திரிக்கு சுட சுட வத்த குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சுடுறேன் என்ன? அம்மா கேட்டபடியே கோவிலுக்கு புறப்பட்டாள். ஆத்மராமன் தலையை மட்டும் மாட்டி வைத்தான். மனதினுள் கொதித்த வெறுப்பில், வத்த குழம்ப நீங்க தான் சாப்பிட போறேன், என்னோட நேரத்தை வீணடிக்காதீங்கோ என்று அலறத் தோன்றியது. அம்மா போனதும் வாயில் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்து அமர்ந்தான். மனம் பரபரப்பாக செயல்பட்டது. போலீசிற்கு ஒரு கடிதம். எனது இந்த முடிவிற்கு எவரும் பொறுப்பாளி அல்ல. நானே எனது முடிவை தேடிக்கொள்கிறேன். அம்மாவிற்கு மற்றொரு கடிதம். அம்மா, என்ன நல்ல ஒரு மனிதனாக்க நீங்க எவ்வளவோ பாடுபட்டீங்க, ஆளாக்குனீங்க.
ஆனா நான் நல்லவன் தான் அப்படின்னு இப்போ என்னை சுற்றியுள்ள சமூகம் ஏற்க மறுக்கிறது. உங்களை அனாதரவா விட்டு போறதா நினைக்காதீங்க. பேங்க்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அதை உங்க காலம் முழுசும் வச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்களை அனாதரவாக விட்டு செல்லும் துரதிருஷ்டம் பிடித்த மகன் ஆத்மராமன். அம்மாவிற்கு கடிதத்தை கண்ணில் படும்படி மேஜையின் மீது வைத்தான். போலீஸ் கடிதத்தை ஷர்ட் பையில் பத்திரப்படுத்தியபடி வெளியே வந்தான். கதவை பழையபடியே மூடி வைத்துவிட்டு தெருவில் இறங்கியதும் சில்லென்ற குளிர்காற்று அவன் முகத்தில் அடித்தது. தெருவிளக்குகள் இன்னும் எரிய ஆரம்பிக்கவில்லை. மாலை பொழுதின் மங்கலான வெளிச்சத்தில் அவன் மனமும் சோர்ந்திருந்தது. தெருமுனையை கடந்து சாந்தோம் நெடுஞ்சாலை மீது வந்தவன் கண்களில் அந்த கடைசி ஊர்வல கோஷ்டி பட்டது. தாரையும் தப்பட்டையும் சேமக்கலமுமாக 4 பேர் சுமக்க பூத உடலை நீத்த ஒரு உயிர் பூப்பல்லக்கில் பயணித்து போய்க் கொண்டிருந்தது. ஆத்மராமன் ஒரு கணம் உடலை சிலிர்த்து கொண்டான். இன்னும் சற்று நேரத்தில் அவனது பூத உடலும் இதே போல தவறு இந்தவித ஓசைகளும் அலங்காரங்களும் ஆரவாரமும் இல்லாமல் கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கும். பத்திரிகைகளில் கொட்டை எழுத்துக்களில் அவனது சடலத்தை பற்றிய செய்தி வரும். சட்டைப்பையில் அவன் எழுதி வைத்திருந்த கடிதம் பிரசுரிக்கப்படும். ஆத்மராமன் வேகமாக நடந்தான். கடைசி யாத்திரை கோஷ்டி கண்ணிலிருந்து மறைந்து விட்டதும் அவனுக்குள்ளேயே சிரிப்பும் வந்தது. செத்தப்புறம் யார் என்ன செஞ்சா என்ன, பத்திரிகையில செய்தி வந்தா என்ன வராட்டா என்ன, ஆனா ஒரு நிம்மதி. எதுவுமே தெரியாத யாருடைய சுடு சொற்களும் பார்வைகளும் பதிக்காத ஓர் உலகத்துக்கு அவன் போயிடுவான். அவ்வளவே. பெருமூச்சுடன் நின்றான். அகில இந்திய ரேடியோ கட்டிடத்தின் எதிர்ப்புறம் உள்ள கடற்கரை ஓரத்தில் அவன் வந்து விட்டிருந்தான். நடைபாதையை விட்டு இறங்கி மணலில் கால்கள் புதைய புதைய நடந்தவன் திடீரென சிரிப்பொலி கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். இளம் ஜோடி ஒன்று உலகை மறந்து சிரித்தபடி பேச்சுக்களை பரிமாறிக் கொண்டிருந்தனர். 20 வயது இளம் மங்கை தன் வரிசை பற்கள் தெரிய அவன் மீது சாய்ந்தபடி எதையோ சொல்லி கிளுகிழுத்துக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் உலகையே மறந்த மந்தகாச புன்னகையுடன் அந்த இளைஞன். ஆத்மராமன் ஒரு வினாடி நின்றான். இப்படித்தான் அவனும் சங்கீதாவும் எத்தனையோ நாட்கள் கடற்கரை மணலில் அமர்ந்து உலகையே மறந்திருக்கிறார்கள். வருங்காலத்தை பற்றி பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்போது அவனை பொறுத்த மட்டில் வருங்காலம் சூன்யமாகிவிட்டது. ஆனால் சங்கீதா என்ன செய்வாள்? இவன் போய்விட்டான் என்று தெரிந்ததுமே அவள் மனம் ஒடிந்து போய் விடுவாளா? போகலாம். அதற்காக வாழ்நாள் முழுவதும் சந்நியாசியாக வாழ்ந்துவிட முடியுமா? அவளுக்கும் வாழ உரிமை உண்டு. இப்போது பொய்யாக பெங்களூருக்கு அனுப்பிய அண்ணா ராமசாமி அவளை உண்மையாகவே அனுப்பி வைக்கலாம். அல்லது காஷ்மீர், கொடைக்கானல் என்று மனமாற்றத்திற்கு என அனுப்பி வைத்து அவள் என்னை பற்றிய எண்ணங்களை மறந்து போன பிறகு திரும்ப கூட்டி வரலாம். காலம் என்பது மறதிக்கு மாபெரும் மருந்து என்பார்களே. எப்பேற்பட்ட துயரையும் அது மெல்ல மெல்ல மறக்கச் செய்யும் என்பார்களே. அதுபோல சங்கீதாவும் தன் துயரை மெல்ல மறந்து வேறு ஒருவரை மனமாற விரும்பலாமே. அதில் தவறு எதுவும் இல்லை. மனிதராக பிறந்த எவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அதை தடை செய்ய யாருக்கும் தகுதி கிடையாது. சங்கீதாவாக வேறு ஒரு காதலனை தேர்ந்தெடுக்காவிட்டால் தான் என்ன? ராமசாமியே முன்வந்து தங்கள் தகுதிக்கு ஏற்ற உயர்மட்டத்து வாலிபனை தேர்ந்தெடுத்து அவளுக்கு மணமுடித்து வைத்து விடுவார். பிறகு பிறகு இதே கடற்கரையில் சங்கீதாவும் அவளது கணவனும் வந்து அமர்ந்து கதை பேசி கழித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென நாயின் குரைப்பொலி கேட்டது. ஆத்மராமன் அலைக்கடல் ஓரத்தை உற்று பார்த்தான். கடற்கரை ஓரத்தில் நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் தன் கையில் இருந்த பந்தை குதூகலமாக விட்டெறிந்து கொண்டிருந்தான். அலைகள் ஏந்தி சென்ற பந்தை தாவிச் சென்று வாயில் கவ்விக்கொண்டு ஓடி வந்த நாயை கண்டு கைதட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தான் சிறுவன். சட்டென நாயின் குறி தவறிய பந்து அலைகளின் வீச்சினால் கரையோரத்தில் வீசி எரியப்பட்டு ஒதுங்கியது. இதே போல எனது உடலும் இன்னும் சற்று நேரத்தில் ஒதுங்கும். நினைத்தபடி மேலே நடந்தான் அவன். ஒரு காலத்தில் தனக்கு நீச்சல் தெரியாது என்ற குறை அவனுக்கு இருந்தது என்னவோ உண்மை. இப்போது அதே குறையே அவனுக்கு நிறைவாக கை கொடுத்தது. நீச்சல் தெரியாதவன் நீரில் இறங்கிவிட்டால் தற்கொலை முயற்சிக்கு தண்ணீரை விட சிறந்த வழி எதுவும் இல்லை என்று யாரோ கூறியது நினைவில் வந்தது. மாத்திரைகள், கயிறு, விஷம் என்பவற்றை விட இது மிக சிறந்தது. ஒரு முறை மூக்கில் தண்ணீர் ஏறிவிட்டால் பிறகு இருட்ட ஆரம்பித்தது. பையில் கடிதம் இருக்கிறதா என தொட்டு பார்த்து கொண்டான். சுற்றுமுற்றும் ஆட்கள் நடமாட்டம் குறைவதை பார்த்தபடி மெதுவாக நடந்து சற்று தள்ளி நின்றான். இருட்டில் இனி நிற்பது நல்லதல்ல என்பதைப் போல கூட்டம் அலைந்து கொண்டிருந்தது. இருட்டில் நிற்பதுதான் நல்லது என்று ஆத்மராமன் நின்று கொண்டிருந்தான்.
மேலே வானத்தில் கருங்கும்மென்று இருள் கருநீலமாக பந்தல் விரித்தது. கீழே அவன் மனதைப் போல கொந்தளிக்கும் கடல். இனி தாமதிக்க கூடாது. கடற்கரை பகுதி விளக்குகள் பளிச்சென எரிய ஆரம்பித்து விட்டன. ஐயா சாமி, எங்கப்பா! கிழவி ஒருத்தி அலறியபடி அவன் காலடியில் பொத்தென விழுந்தாள். சட்டென அதிர்ந்து போனான் அவன். கையில் இருந்த ஊன்றுகோல் மணலில் சிக்கி நிலை தடுமாறி விழுந்து கிடந்தாள் ஒரு பிச்சைக்கார கிழவி. அவனது உபகார சிந்தை தன்னிச்சையாக முன்வந்து குனிந்து பரபரப்புடன் கிழவியை தூக்கி நிறுத்தினான். கீழே கிடந்த கம்பை எடுத்து கையில் கொடுத்தான். ஏன் பாட்டி, அலையோரத்துக்கு வந்துட்டீங்களே என்றான். கண்ணு தெரியலப்பா, யாரும் உதவி செய்யல, நானே தட்டு தடுமாறிக்கிட்டு இங்க வந்துட்டேன். அழுகையுடன் பேசினாள் கிழவி. வாங்க, சால பக்கம் உங்களை கொண்டு விடுறேன். ஆத்மராமன் தனது தீர்மானங்களை மறந்தான். அந்த வயதான மாதை மெல்ல பிடித்து கடற்கரை நடைபாதை மீது கொணர்ந்து விட்டான். நடைபாதை மீது எரிந்து கொண்டிருந்த தெருவிளக்கு பிரகாசமாக கிழவி முகத்தில் விளையாடியது. யார் பெத்த பிள்ளையோ, நீ நல்லா இருக்கணும்பா. எத்தனை பேருக்கு நான் செஞ்சேன். இப்போ எனக்குன்னு இந்த வயசான காலத்துல செய்ய யாரும் இல்லப்பா. கிழவி புலம்பினாள். பாவம், ஆத்மராமன் அனுதாபம் தெரிவித்தான். எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லப்பா. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்படி அலையறேன். ஆத்மராமன் பொட்டில் ஓங்கி யாரோ அரைந்தது போன்ற உணர்வு. அவன் தாயாருக்கு என்று அருமை பிள்ளையாக பிறந்த அவன் என்ன செய்ய இருந்தான்? அவனது தாயும் இதே போல வயதான காலத்தில் தெரு தெருவாக, செச்ச, எப்படிப்பட்ட கிராதகன், சுயநலக்காரன், கோழை அவன்! என்னை கரையேற்றி விட்டுடுப்பா என்று அம்மா அடிக்கடி அவனிடம் சொல்வாளே, அதற்கு பதிலாக தனது சடலத்தை கரையேற்ற பார்த்த கோழையாக அல்லவா மாறிவிட்டான். நீ மகராசனா இருப்பா. கிழவி ஆசீர்வதித்ததும் அவசரமாக பையில் கையை விட்டான் அவன். பையில் எப்போதோ போட்டு வைத்திருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டு சிக்கியது. கிழவி கையில் நோட்டை வைத்து, நல்லா சாப்பிடுங்க பாட்டி என்றவன் அவள் பிரமிப்புடன் நிற்பதை பொருட்படுத்தாமல் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திய அந்த கிழவிக்கு 5 என்ன, 5 கோடி கூட தரலாமே. வீடு திரும்பிய வேகத்தில் அம்மாவிற்கு எழுதி வைத்த கடிதம் நினைவில் சுழன்றது. அம்மா பார்த்திருப்பாளோ, இல்லை இன்னமும் கோவிலிலிருந்து வீடு திரும்பாமல் இருந்திருப்பாளா? வீட்டின் வாயிற்கதவு திறந்திருந்தது. அம்மா திரும்பி விட்டாள். படபடக்கும் இதயத்துடன் உள்ளே நுழைந்தான் அவன். காலடி ஓசையை கேட்ட அம்மா ஓடி வந்தாள். கண்கள் கோவை பழமென சிவந்திருந்தன. ஆத்மா! பேச முடியாதபடி சொற்கள் சிதறின, உதடுகள் துடித்தன. கழுதாச படிச்சடா? கண்கள் கலங்கின அவனுக்கு. ஆத்மா, என்ன காரியம் செய்ய இருந்தடா? கழுதாச படிச்சேன், அப்படியே அந்த பாபா காலடியில வச்சேன். என் பிள்ளைய காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிண்டே இருந்தேன்டா ஆத்மா. உனக்கு எப்படிடா இப்படி ஒரு புத்தி தோணித்து? இந்த அம்மா விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? ஓவென்று அலறியபடி மகனை அணைத்தபடி கதறினாள் தாய். சிறு குழந்தையைப் போல ஆத்மராமன் தேம்பினான். அம்மா, அம்மா, இனிமே உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். எனக்கு தெரியும், அந்த பாபா ஒரு நாளும் என்னை அனாதையா விட மாட்டார். எனக்கு தெரியும், என் பிள்ளை என்னை கைவிட மாட்டான். திரும்ப திரும்ப அம்மா புலம்பிய போது கடற்கரையில் தோன்றி தன்னை தடுத்தாட்கொண்டது பாட்டி அல்ல, பாபாவே என மெய்சிலிர்த்து போனான் ஆத்மராமன். விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் தன் அரைக்கட்டிலின் மீது புரண்டபடி தலையை தூக்கி பார்த்தான் ஆத்மராமன். அவன் தன் தாய்க்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்து விட்டான் என்ற உண்மை புலனாகியது. கடவுள் காப்பாற்றுவார் என்று தீவிரமாக நம்பிய போதிலும் தானும் ஓரளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவள் போல பார்வதி அவனது எதிரே வாயிற்படி ஓரத்தில் நடை மீது பாயை விரித்து கொண்டு படுத்திருந்தாள். நாள் முழுவதும் செய்த வேலையின் அலுப்பு, வயது, சமீப காலமாக அவளை தொந்தரவு செய்து வந்த சில்லறை நோய்களின் உபாதைகள், மகனின் கடிதம், மாபெரும் அதிர்ச்சி எல்லாம் அவளை ஒட்டுமொத்தமாக குலுக்கி எடுத்து விட்டிருந்தன. அவள் ஒரு சிறு புழு போல் பரிதாபமாக பாய் மீது சுருண்டபடி ஆழ்ந்த உறக்கத்திலே கிடந்தாள். வாஞ்சையும் அனுதாபமுமாக அவன் தன் தாயை ஊன்றி பார்த்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவன் தன் தாயை விதவை கோலத்தில் தான் பார்த்திருக்கிறான். நெற்றியில் திருநீறு கீற்று, வெள்ளை ரவிக்கை அழுக்கு தெரியாதிருக்க ஆழ்ந்த வண்ணத்தில் நூல் சேலை, காதுகளில் சிவப்பு தோடு, வெறுமையான கைகள், கழுத்து, தனது அடர்ந்திருந்த கூந்தலை முடிச்சிட்டு கொண்டிருப்பாள். எளிமையான தோற்றத்தில் கூட அவள் பொம்மை போல அழகாக பழையதொரு நூல் சேலையில் கூட பளிச்சென்று தெரிவாள். வறுமை, ஓயாத உழைப்பு, அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பொறுப்பு, இவையெல்லாம் அவளது இளமையை குடித்து விட்டிருந்த போதிலும் அழகு முழுவதையும் அழிக்க முடியவில்லை.
வாடிப்போன மல்லிகை மாலை போல சுருண்டு கிடந்த அவள் முகத்திலே காலம் விரித்த திரைகளை தாண்டி இன்னமும் அந்த நாளின் அழகின் சாயல் இங்குமங்கும் பளிச்சிட்டது. அவர்கள் பொருளாதார நிலையில் அடிமட்டத்தை சேர்ந்தவர்கள். அவன் தாத்தா கல்யாண காலங்களில் சமையல் செய்து உதவும் சமையல் கோஷ்டியில் ஒரு ஆளாக நீண்ட காலம் உழைத்துக் கொண்டிருந்தவர். அடிக்கடி தமது வேலை நிமித்தம் நகரத்தின் பல பகுதிகளுக்கு போக வேண்டியிருந்ததால் தமது மகளை தன்னந்தனியாக வீட்டில் விட்டு போக பயந்து அவளையும் ஒரு இடத்தில் வேலைக்கு அமர்த்தி விட்டிருந்தார். கிராமத்தில் வசித்த போது தெரிந்த குடும்பம் அது. இப்போது தொழில் மூலம் வெகுவாக முன்னுக்கு வந்து பங்களாவும் காருமாக ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள். ஆனாலும் அண்டை அயலாரையும் அன்று வாழ்ந்த நிலையையும் அவர்கள் மறக்கவில்லை. அந்த குடும்பத்தின் தலைவி ஞானாம்பாள் மிகவும் பொறுப்பானவள், பொறுமையானவள், இரக்கமிக்கவள். வைத்தி, பயப்படாத, உன் பேரனையும் உன் பொண்ணையும் எங்க வீட்டுல தாராளமா விட்டுட்டு போலாம். எனக்கு முன்ன போல தள்ளுறதில்ல. அதனால பார்வதி கையில ஸ்டோர் ரூமையும் சமையக்கட்டையும் ஒப்படைச்சுடுறேன். குழந்தை ஆத்மன் யாரு? அவனும் நம்மாத்து குழந்தைகள ஒருத்தனா இருந்துட்டு போட்டும். அபயம் அளித்தாள். ஞானாம்பாள் வீட்டில் சமையல்காரியில் இருந்து சகல வேலைகளையும் மேற்கொண்டு ஓயாது உழைத்தாள். ஆரம்ப காலத்தில் சாப்பாடும் தங்க இடமும், வருடத்திற்கு 2 புடவைகளும், குழந்தைக்கு சட்டை துணிமணிகளும், பள்ளி படிப்பும் உதவியதால் சம்பளம் என்று எதுவும் தரவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஞானாம்பாளுக்கு பேத்தி பேரன் என்று குடும்பம் பெருகத் தொடங்கியதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளம் என்று போட்டு கொடுத்தனர். மகனின் வருங்காலத்தை எண்ணி பார்வதி அந்த பணத்தை பத்திரமாக பேங்கில் போட்டு வைத்துக் கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் அவர்கள் இருவரும் பங்களாவின் பின்கட்டில் தங்கி வசிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆத்மராமன் பள்ளிக்கூடத்தில் படிக்க தொடங்கியதும் 10 வயது சிறுவனாக வளர்ந்த பின்னர் அவர்களை வீட்டு எஜமானர் அவுட் ஹவுஸில் வசிக்கும்படி உத்தரவிட்டு விட்டார். வளர்ந்து கொண்டு வரும் தமது பேத்திகளுடன் சமதையாக அந்த சிறுவன் விளையாடத் தொடங்குவதைக் கண்டு அவருக்கு கவலை ஏற்பட்டு விட்டது. ஹைஸ்கூல் வகுப்பை தாண்டியதும் கல்லூரி மாணவனான போது அவன் ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க ஏற்பாடாகிவிட்டது. மாதம் ஒரு முறை வந்து பங்களாவின் தோட்டத்தின் பின் வழியாக தன் தாயை அவுட் ஹவுஸில் சந்தித்துவிட்டு அவள் போட்ட சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட வேண்டிய நிர்பந்தம். தாத்தாவும் அப்படியேதான். எப்பொழுதாவது வேலை இல்லாத சமயம் தமது கோஷ்டியிலிருந்து பிரிந்து வந்து மகளையும் பேரனையும் அபூர்வமாக வந்து சந்திப்பார். கையில் இருக்கும் சொற்ப தொகையை பேரனுக்கு புத்தகங்கள் வாங்க கொடுப்பார். கையை கட்டிக்கொண்டு வீட்டு எஜமானன் முன்பு சென்று தாம் மகளை பார்க்க வந்த செய்தியை சொல்லிவிட்டு பற்கள் அனைத்தையும் காட்டி எஜமானி அம்மாவிடம் க்ஷேமம் விசாரிப்பார். மகள் போட்டு கொடுக்கும் காஃபியை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு வேகமாக விடை பெற்றுக் கொண்டு போய்விடுவார். தாத்தா சமையல் கோஷ்டியுடனும் அவன் ஹாஸ்டலிலும், அம்மா அந்த பங்களாவின் அவுட் ஹவுஸிலும் ஆளுக்கு ஒரு மூலையாக குடும்பம் வறுமை காரணமாக சிதறி நாடோடிகள் போல வாழ்ந்த அந்த இளமை பருவத்தை அவன் மறக்கவே முடியவில்லை. விரைவில் படித்து தேறி ஏதேனும் வேலை ஒன்றில் அமர்ந்து ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து தாத்தாவையும் அம்மாவையும் தன்னுடனேயே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை தீவிரமாகியது. பொறுப்பு உணர்வு மேலோங்கியது. படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரனாக, வகுப்பிலே முதல் மாணவனாக இருந்தான். ஆனால் அவனது ஆசை முழுவதும் வெற்றி பெறவில்லை. கல்லூரி படிப்பு முடியும் முன்பே அவனது தாத்தா மாரடைப்பால் ஒரு கல்யாண வீட்டில் திடீரென்று சமையல் செய்து கொண்டிருந்த சமயம் மயங்கி சுருண்டு விழுந்து விட்டார். கல்யாணத்தின் நடுவே இதென்ன அசம்பாவிதம் என்று அஞ்சிய வீட்டவர்கள் காரில் அவரை வாரி போட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்த செய்தியை மகளுக்கு சொல்லிவிட்டார்கள். ஹாஸ்டலில் இருந்து அவன் விரையும் முன் தாத்தா வேறு உலகிற்கு விரைந்து விட்டிருந்தார். ஒரு மனிதருக்கு எத்தனை பெரிய நிலம் தேவை? டால்ஸ்டாயின் குழந்தைகளுக்கான கதையை அவன் பள்ளி பருவத்தில் படித்திருந்தான். 6 அடி நிலம் போதும் அடக்கம் செய்ய என்று டால்ஸ்டாய் முடித்திருந்தார் கதையை. இந்து மதத்தை சார்ந்தவனுக்கு அந்த 6 அடி நிலம் கூட தேவையில்லை. ஒரு பிடி சாம்பலாகி நீருடன் ஐக்கியமாக போகிற உடலுக்கு 1 அடி நிலம் கூட தேவையில்லை என்று நண்பர்களுடன் விவாதித்து சிரிப்பானவன். ஆஸ்பத்திரியிலிருந்து அப்படியே தாத்தாவின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல நேரிட்ட போதுதான் இறுதி காலத்தில் சடலத்தை உறவினர் கண் பார்வைக்கு வைக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க என்று அவனுடையது என்று சொல்லிக்கொள்ள வாடகைக்காகவது கொஞ்சம் இடம் வேண்டும் என்ற உண்மை புலனாகியது. எஜமானி அம்மாள் மிகவும் இரக்கமுடையவளாக, பிரியமுடையவளாக நடந்து கொண்ட போதிலும் பார்வதியால் தனது தந்தையின் உடலை அந்த பங்களா அவுட் ஹவுஸுக்கு எடுத்து போய் இறுதி சடங்குகள் செய்ய இயலவில்லை. கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. சம்பந்தி பேர் வரதும் போறதுமா இருக்கிறப்போ அச்சானிய மாட்டோம்.
இங்க உங்க அப்பாவுக்கு அவ எல்லாம் செய்யறது சாத்தியப்படாது, கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். ஆத்மராமன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான். சமூகத்திலே ஏழை பணக்காரர்களுக்கிடையே உணர்வுகளுக்கு கூட வித்தியாசமானது ஒரு மதிப்பீடா? இது மாதிரியான துன்ப சம்பவம் எஜமானி அம்மாள் வீட்டில் நேர்ந்து விட்டிருந்தால் அப்பொழுதே அவனுள் அந்த பிடிவாதம் தீவிரமாக உருவாகத் தொடங்கியது. படித்து முன்னுக்கு வந்து அவனும் உயர் மட்டத்தை எட்டி பிடிக்க வேண்டும். எஜமானி அம்மாள் கருணை மிக்கவள்தான். ஆனாலும் அவளது உறவினர்கள் அந்தஸ்து என்ற அகம்பாவத்தில் அவ்வப்போது சொற்களால் சிறு ஊசிகளைப் போல அவனது உணர்வுகளை குத்தி கொதறியது உண்மையே. 7 வயது பள்ளி சிறுவனாக இருக்கும்போது ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து காது வலியுடன் வந்தான். தாங்க முடியாத வேதனையில் கண்களில் நீர் பெருக, மெல்லிய குரலில் விசும்பியபடி புத்தக மூட்டையை சுமக்க முடியாது வந்து சமையல் கட்டின் பின் தாழ்வாரத்திலே நின்ற மகனைக் கண்டு பதறிப்போனாள் பார்வதி. காது வலிக்கிறதுமா, தாங்க முடியல. பற்களை கடித்தபடி விசும்பினான். பரபரப்புடன் அவள் அலமாரியின் மீது காது வலிக்காக எஜமானி அம்மாள் வாங்கி வைத்திருந்த மருந்தை எடுத்து வந்து அவன் காதில் ஊற்றி பஞ்சை வைத்து அழுத்தினாள். கண்ணீரை துடைத்துவிட்டு தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு அவனை மடியில் போட்டுக்கொண்டு முதுகை தட்டி ஆசுவாசப்படுத்தினாள். தாயின் துணைப்பே பெரும் மருந்தாகி வலி குறைந்தது. அவன் கண்கள் நித்திரையை தழுவ முயன்ற போது காலடி சத்தம் கேட்டது. இங்க உட்கார்ந்துட்டடா, இது என்ன வேடிக்கை? இத்தனை பெரிய பிள்ளைய மடியில போட்டுண்டு கொஞ்சத்துக்கு இதானா நாழி? எஜமானி அம்மாளின் மூத்த மருமகள் சிடுசிடுத்தாள். மருந்து பாட்டிலை பார்த்ததும் அவள் கோபம் அதிகரித்தது. கேட்காம கொள்ளாம இதென்ன நாட்டாம? என் குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கிறத நீங்க எடுத்து எப்படி உபயோகப்படுத்தலாம்? பேஷ், சீறினாள் அவள். பார்வதி வாயை திறக்கும் முன் அவள் எரிந்து விழுந்தாள். குழந்தைய சீராட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் உள்ள எழுந்து வாங்கும். நாத்தனார் ஆத்துக்காரர் பாம்பேல இருந்து வந்திருக்கார். அவருக்கு காஃபி கலந்து கொடுக்கணும். இதெல்லாம் யார் செய்வா? டேய் ஆத்மா, அவுட் ஹவுஸ்ல போய் படுத்துக்கோ. இங்கேயே படுக்கைய நீட்டிடாத. இறைந்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். லோகிதாசனுடன் சந்திரமதி போல அம்மா அவனை வாரி எடுத்துக்கொண்டு அவுட் ஹவுஸ் தரையில் பாய் மீது படுக்க வைத்தாள். காது வலியை விட அவனுக்கு இப்போது மனம் ரணமாக வலித்தது. அன்று இரவு அவள் வேலைகளை முடித்துக்கொண்டு அவுட் ஹவுஸிற்கு படுக்க வந்த போது அவன் கேட்டு விட்டான். அம்மா, இந்த பங்களால தான் நீங்க வேலை பார்க்கணுமா? வேற எங்கேயாவது இன்னொரு வீட்டுல தாத்தாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எஜமானியம்மா ரொம்ப தங்கமானவ ஆத்மா, இது மாதிரியான இடம் எனக்கு கிடைக்காது. வந்து கத்தினால அந்த அம்மாவை எனக்கு பிடிக்கல. அவ பெரிய இடத்து பொண்ணு, இப்போ பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. வீட்டுக்கு மூத்த நாட்டு பெண், அதனால அதிகாரம் செஞ்சுட்டா. நாம் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஆனாலும் அவனால் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை. எஜமானரின் மூத்த மருமகளை கண்டுவிட்டால் அவன் அவுட் ஹவுஸை விட்டு வெளியே வரவே மாட்டான். அப்படி ஒரு அச்சம் கலந்த வெறுப்பு. கல்லூரியில் ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க நேரிட்ட போது ஒரு சமயம் தாத்தா அவனை பார்க்க வந்திருந்தார். இருவரும் பஸ் பிடித்து கடற்கரை பக்கம் காற்றாட வந்திருந்தனர். தாத்தாவின் தோளுக்கு மேலே உயரமாக வளர்ந்துவிட்ட பிள்ளை அவன் இப்போது. கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவன். உரிமைகளை பற்றி மிகவும் தீவிரமாக சிந்திக்க தெரிந்து கொண்டு விட்டான். தாத்தாவிடமே அந்த கேள்வியே கேட்டுவிட்டான். தாத்தா, இந்த ஞானம்மாள் வீட்டை தவிர அம்மாவுக்கு வேலை செய்ய வேற இடம் கிடைக்காதா? திடுக்கிட்டு போனார் கிழவர். ஏன் கிடைக்காது? வேலை தெரிஞ்சவாளுக்கு வேலைக்கு பஞ்சமே இல்லை. பின்ன ஏன் அம்மா இவ பங்களால அடிமையிலும் அடிமையா கை கட்டி வாய் பொத்தி வேலை பார்க்கணும்? சமையல்ல இருந்து துணி தோச்சு காய வச்சு பீரோல அடுக்கி சமையல் பாத்திரங்களை தேய்க்கிற வேலை வர சகல பொறுப்பு அம்மாவோடதான் இருக்கு. காலை விடியும் முன்பே பச்சை தண்ணீர்ல கிணத்தடியில குளிச்சுட்டு பங்களாக்குள்ள நுழையிறவோ பகல் ஒரு 10 நிமிஷம் கூட வந்து பாயில படுக்க முடியறது இல்ல. இரவு 10 மணி வரைக்கும் ஓயாது உழைக்கிறா. சனி ஞாயிறு ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. அம்மா ஒரு சினிமாவுக்கோ கோவிலுக்கோ போனதில்ல. இது என்ன தாத்தா இப்படி ஒரு வாழ்க்கை? கோபமும் ஆத்திரமுமாக கேட்டான். எல்லாம் உனக்காக தான் அவ பாடுபடுறா. தாத்தாவின் குரல் கரகரத்தது. நீ ஒரு வயசு குழந்தையா இருக்கச்ச உங்க அப்பா போயிட்டான். அவன் உசுரோட இருந்தா பார்வதியோட நிலைமையே வேறையாயிருக்கும். நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். அதுக்கப்புறம் ஒரு இள வயசு பொண்ணை வச்சுண்டு தன்னந்தனியா கை குழந்தையோட அவளை விட்டுட்டு நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? நமக்கு தெரிஞ்சவா ஞானாம்பா வீட்டவா. அந்த அம்மா ரொம்ப நல்லவா. உனக்கு படிப்புல இருந்து சகல வசதியும் தந்து உன் அம்மாவை சின்ன வயசுல இருந்தே கட்டி காத்து வரவா. அதனால அன்பு இருக்கிற இடத்துல ஆத்திரமும் இருக்கும். இதெல்லாம் நீ பாராட்டக்கூடாது. பதிலுக்கு அவ மேல நன்றி விசுவாசமா இருக்கணும். ஏன் தாத்தா, இதே போல வேற வீடுகள்ல அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தா சம்பளமும் சலுகைகளும் அதிகம் கிடைச்சிருக்குமே. இவா தயவுல நான் படிக்க வேண்டிய சிரமம் இல்லையே. அம்மா சம்பளத்திலேயே சுதந்திரமா படிச்சு முன்னுக்கு வர முடியாதா? உனக்கு படிப்பு இருக்கு, ஆனா உலக விவகாரம் தெரியல.
உங்க அம்மா சின்ன வயசுலயே விதவையாயிட்டா. பார்க்க லட்சணமான பொண்ணு. இந்த ரெண்டுமே அவளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாச்சே. முன்ன பின்ன தெரியாதவ வீட்டுல பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கொண்டு வேலைக்கு வச்சுட்டு பின்னாடி ஏதாவது தப்பு தண்டா நடந்துட்டா. என் காலத்துல நான் எத்தனையோ பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட சமையல் வேலை பார்க்கிற கோதண்டத்தின் தங்க கதி என்னாச்சு தெரியுமா? பெரிய மனுஷன் நம்பி ஒரு இடத்துல அவளை சமையலுக்கு அமர்த்தினேன். விதவ பொண்ணு 8 மாசம் கர்ப்பம். கேட்டா பழைய எஜமான் டிரைவர் மேலையும் தோட்டக்காரன் மேலையும் போட்டார். கோதண்டத்துக்கு நாக்க பிடிங்கிட்டு சாக மாட்டோமோன்னு அவமானம். நாங்கள்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லாட்டா தங்கையும் கொன்னு தானும் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். கடைசியில குழந்தை பிறந்ததும் அதை ஆசிரமத்துல விட்டுட்டு தங்கைய ஒரு பெண்கள் பள்ளிக்கூட ஹாஸ்டல்ல சமையலுக்கு உதவியா யார் காலையோ விழுந்து வேலை தேடி கொடுத்தான். எதுக்காக இதை சொல்றேன்னா, ஆத்மராமனுக்கு பளிச்சென்று புரிந்து விட்டது. அவனது தாய் தன்னை சமூகத்தில் உள்ள கழுகுகளின் பார்வையில் இருந்து காத்துக்கொள்ள குறைந்த சம்பளத்துக்கு அவனது படிப்பை உத்தேசித்து உழைக்கிறாள். அவனுக்காக வாளிகள் நிறைய சோப்பு நுரைத்து நிற்கும் துணிகளை கிணற்றடியில் பல மணி நேரம் துவைக்கிறாள். அடுப்பருகில் பல மணி நேரம் நெருப்புடன் வெந்து கொண்டிருக்கிறாள். தூக்கமின்றி வெகு நேரம் கண் விழித்து உடலை ஓடாக தேய்த்துக் கொள்கிறாள். எல்லாம் ஆத்மராமனின் வருங்காலத்தை வளமாக்க. ஒரு தாயின் அன்புக்கு ஈடு உண்டா, இணை உண்டா? தாத்தா காலமாகி போனதும் அவன் தன் பட்டப்படிப்பு முடிந்த கையுடன் ஒரு கம்பெனியில் கணக்கர் வேலையை மிகவும் பாடுபட்டு தேடிக்கொண்டான். வேலையில் இருந்தபடியே பாதி நேர படிப்பு வசதியை தேடிக்கொண்டு கம்பெனி செக்ரட்டரிக்கு படிக்க தொடங்கினான். சம்பளம் குறைவுதான். ஆனாலும் தொடர்ந்து தன் தாய் வேலை செய்வதை அவன் அனுமதிக்கவில்லை. சிந்தாதிரிப்பேட்டையில் ஒன்று குடித்தனத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து முதலாக தங்களுக்கு என்று ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டான். அதற்கு பின்னர் அதே கம்பெனியில் அவனது நிலைமை மாறியது. கணக்கு விளக்கு பகுதிக்கு படிப்படியாக சில ஆண்டுகள் உயர்ந்து தலைமை கணக்கராகிவிட்டான். சம்பளம் உயர்ந்தது. வீட்டை மாற்றிக்கொண்டான். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் முடிந்ததும் அவனது திறமைக்கு தக்க வேலை வலிய அவனை தேடிக்கொண்டு வந்தது. ஏதோ அவர்களது கம்பெனி வியாபார காரியமாக வந்த ஜெகதீசன் அவனை பார்த்தார். முகராசி என்பார்களே, அது அவனிடம் அந்த சமயம் எக்கச்சக்கமாக இருந்திருக்க வேண்டும். அவன் பேசிய தோரணை, நடந்து கொள்ள முறை எல்லாம் அவருக்கு பிடித்து விட்டிருந்தன. என்னை வந்து பார் என்று கூறிவிட்டு தமது விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு போனார். சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை அவன் அவரை அவரது அலுவலக அறையில் போய் பார்த்தான். உரிய நோட்டீஸ் கொடுத்துவிட்டு தமது கம்பெனியில் வந்து சேர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதை அவனால் நம்ப முடியவில்லை. கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுன்னு கொடுக்கும். அம்மா கேட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தாள். உண்மையில் கூரையை பீத்து கொண்டுதான் அதிர்ஷ்டம் அவனை நாடி உள்ளே வந்து குதித்தது என்றே கூற வேண்டும். 1 மாத காலம் முன் அறிவிப்பு கொடுத்துவிட்டு அந்த கம்பெனியில் இருந்து அவன் ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் என்னும் நிறுவனத்தில் விற்பனை பகுதியின் உயர் அதிகாரியாக நல்ல சம்பளத்தில் சலுகைகளுடன் சேர்ந்தான். இந்த வீடு கூட உனக்கு முதலாளி கொடுக்கிறாரா? காரும் கொடுத்திருக்கிறாரே. கண்கள் வியப்பில் விரிய அம்மா அந்த வீட்டை சுத்தி வலம் வந்தது போக காரை தொட்டு பார்த்து பிரமித்து நின்றதைக் கண்டு அவன் சிரித்தான். என்னம்மா இப்படி அதிசயப்படுற? உன் பிள்ளையோட படிப்புக்கு தகுந்தபடியான இடம் கிடைச்சிருக்கு. நான் பட்ட பாடு வீணாகல. பாபா கோவில சுத்தினது வீணாகல. உனக்கு வழிகாட்டிட்டார் என்றாள். அம்மாவின் ஆசை மெல்ல நீண்டது. உன் குணத்துக்கு ஏத்தபடி ஒரு பொண்ணும் கிடைச்சிட்டா சொல்லிக்கொண்டே கண்களை துடைத்துக் கொண்டாள். அந்த வீட்டில் அவர்கள் குடியேறி அவன் ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸுக்கு அந்த பதவியில் வந்து வேலையை செம்மையாக்க தொடங்கிய பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அம்மாவின் ஆசை சங்கீதாவின் உருவிலே பூர்த்தியாகிவிடும் போல வந்து நின்றது. அன்று அவன் தன் அலுவலகத்தில் மேனேஜிங் டைரக்டரின் அறையில் அமர்ந்திருந்தான். ஜெகதீஷ் தமது தொழிற்சாலைக்கு போய்விட்டால் அந்த அலுவலகத்திற்கு அவன்தான் முதலாளி. அவ்வளவு தூரம் முதலாளிக்கு அவன் மீது நம்பிக்கை. அந்த பொறுப்பை மனம் உவந்து தாமே தந்துவிட்டிருந்தார். ரிசப்ஷனிஸ்டின் இனிய குரல் போன் வழியே வந்தது. யாரோ மிஸ் சங்கீதாவா இங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? வர சொல். அவள் முடிக்கும் முன் குப்பென்று மல்லிகை மலரின் மனம் முகத்தில் மோத சங்கீதம் போல இனிமையாக வந்து எதிரே அறையின் மேஜைக்கு முன்னால் நின்றாள். கல்லூரி மாணவி போல கஞ்சியில் முடமுடத்த வாயில் சேலையில் உயரமாக அழகாக கையில் கட்டு ஃபைலை அணைத்தபடி நின்ற அவளை ஏற இறங்க பார்த்து மலைத்து போனான். மிஸ்டர் ஜெகதீஷ பார்க்கணும் என்றபடி அவள் கண்களால் சிரித்தாள். மிஸ்டர் ஜெகதீஷ் தமது தொழிற்சாலையில அம்பத்தூர்ல இருக்கார். அவர் இங்க இல்லாதப்போ நான் தான் ஆபீஸ கவனிக்கிறது வழக்கம். நீங்க உட்காருங்க. நாற்காலியை காட்டி உபசரித்தான். வாயில் சேலை கட்டிக்கொண்டு கழுத்திலே மெல்லிய தங்கச் செயின் மட்டுமே அணிந்திருந்த போதிலும் அந்த பெண்ணின் செழுமையான தோற்றம் பணக்கார வீட்டு பெண் என்று பறைசாற்றியது. மோகன் இன்ஸ்டிடியூட்ல நான் செக்ரட்டேரியட் கோர்ஸுக்கு படிக்கிறேன்.
அலுவலகத்து பயிற்சிக்காக என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. கூறிக்கொண்டே அவள் ஃபைல்களை மேஜை மீது வைத்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தாள். தோளில் தொங்கிய பையில் இருந்து ஒரு கடிதத்தை அவனிடம் நீட்டினாள். அது மோகன் இன்ஸ்டிடியூட்டின் தலைவரிடம் இருந்து ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸின் டைரக்டருக்கு வந்தது. அலுவலகத்தை பற்றிய செய்தி ஆதலால் படித்தான். மிஸ் சங்கீதா அலுவலக பயிற்சிக்காக அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறாள் என்று கடிதம் சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தது. அவளை அழைத்துச் சென்று அலுவலகத்தின் பல்வேறு பகுதிகளை காட்டிவிட்டு பயிற்சி பெற வேண்டிய முக்கிய பகுதியில் உள்ளவர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அவன் தன் அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான். பிற்பகல் அலுவலகம் முடியும் தருவாயில் அவள் மீண்டும் உள்ளே வந்தாள். மன்னிக்கணும், போனை உபயோகிக்க விரும்புறேன். உங்க உத்தரவை கேட்டுக்கிட்டு ரிசப்ஷன்ல போய். அவள் முடிக்கும் முன் டைரக்டரின் பிரத்யேகமான தொலைபேசியை அவள் அருகே நகர்த்தி வைத்தான். தேவையில்லை, இதுல நீங்க நேரடியா பேசலாம். ரிசப்ஷனிஸ்டின் குறுக்கீடு இருக்காது. மெல்லியதாக சிரித்தாள். அவள் சிரிக்கும் போது முகம் இன்னும் எத்தனை அழகாக மாறியது. பிரமிப்புடன் பார்த்தான். பரபரப்பாக அவள் எண்களை சுழற்றினாள். சங்கீதா பேசுறேன். காரை கொஞ்சம் ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸுக்கு அனுப்ப முடியுமா மன்னி? கேட்ட அந்த குரலின் இனிமை அவனை மெய்சிலிர்க்க செய்தது. டிரைவருக்கு ஜுரம்னு வீட்டுக்கு போயிட்டான். அண்ணா வரத்துக்கு நாழி ஆகுமா? பஸ்ல வர சொல்றேளே. பஸ் பிடிச்சு வரத்துக்குள்ள முகத்தை சிணுங்கினாள் அவள். சுபாவத்தில் சட்டென்று யாருக்கும் உதவ முன்வரும் பரோபகார குணம் ஆத்மராமனுக்கு. அதுவும் ஒரு அழகான பெண். வீட்டுக்கு திரும்பி போக வண்டி வசதி இல்லாமல் அவர்கள் அலுவலகத்திலேயே தவிக்கப் போகிறாள் என்பதை புரிந்து கொண்டவுடன் அவனுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை பொங்கிக் கொண்டு வந்தது. மிஸ் சங்கீதா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் உங்களை என் கார்லயே வீட்டுல விட்டுடுறேனே. கீழ் உதட்டை கழித்து கொண்டு ஒரு கணம் அவள் மௌனமாக நின்றாள். பின்னர் என்ன நினைத்து கொண்டாளோ துணிவுடன் சரி என்று ஒத்துக்கொண்டாள். அதற்கு பின்னர் அவள் தொடர்ந்து பலமுறை அந்த அலுவலகத்திற்கு வந்தாள். ஒவ்வொரு தடவையும் திரும்பும் போது அவனது காரில் அவன் கூட சென்று தன் வீட்டு வாயிலில் இறங்கிக் கொண்டாள். முதல் நாள் அவளாகவே தான் காரின் முன் அசனத்தில் அவன் அருகில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். நான் பின்னாடி உட்கார்ந்தா நீங்க எனக்கு டிரைவர் ஆயிடுவீங்க. உங்க அலுவலகத்துல உங்ககிட்ட வேலை கத்துக்க வந்துட்டு அப்படி மரியாதை குறைவா நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்னாசனத்திலேயே உட்கார்ந்துக்கிறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. இந்த பொண்ணுக்கு ரொம்ப துணிச்சல் நினைச்சிட்டீங்கன்னா. சிரித்தாள். பயிற்சி முடிந்த பின்னரும் அவர்கள் சந்திப்பது தொடர்ந்தது. ஒரு முறை அவன் துணிவுடன் அவளை தன்னுடன் காஃபி சாப்பிட அருகிலிருந்த ஹோட்டலுக்கு வரும்படி அழைத்தான். இப்படித்தான் நீங்க எல்லா பொண்களையும் கூப்பிட்ட காஃபி சாப்பிட அழைப்பேடா? மிகவும் துணிவுடன் பரிகாசமாக கேட்டாள். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்படித்தான் நீங்களும் துணிவோட கார் கதவை திறந்ததும் லிஃப்ட் எடுத்துட்டு வீடு போய் சேர்வீங்களா? பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. அதனால தைரியமா முன்னாசனத்திலேயே ஏறி உட்கார்ந்து வருங்காலத்து உறவை ஸ்திரப்படுத்தினேன். முகம் சிவந்து போனான் ஆத்மராமன். நெஞ்சு மகிழ்ச்சியில் பூரித்து விம்மியது. மிஸ் சங்கீதா அவனை விரும்புகிறாளோ? எனக்கும் பார்த்த அன்னைக்கே பிடிச்சு போச்சு. ரொம்ப பணக்கார வீட்டு பெண். காஃபி சாப்பிட கூட அழைக்கிறது மரியாதையோன்னு பயந்தேன். பழகுனப்புறம் பயம் விட்டு போச்சு. வருங்காலம் இனிமையா தொடரட்டும்னு ஏதாவது இனிப்பா வாங்கி தரத்தான் இங்க கூட்டின்னு வந்தேன். பாதாம் ஹல்வா, குலோப் ஜாமுன் என்ன வரவழைக்கட்டும். நமது சிநேகிதத்தை இனிமையா ஆரம்பிக்கலாமா? கேட்டபடி அவன் சிரிக்க, அவள் சிரிப்பில் கலந்து கொள்ள அவர்களது நட்பு தொடர்ந்தது. இனிமையான பல சந்திப்புகள். முடிவில் துணிவுடன் அவன் அவளை மணக்க விரும்புவதாக சொன்னபோது அவள் மிகவும் ஆசையுடன் ஒப்புதல் கொடுத்தாள். இருவரும் முடிவு செய்து விட்டனர். வீட்டில் இருப்பவர்களை பற்றி மறந்து போனது தவறில்லையா? ஒரு நாள் மாலை அவன் வீடு திரும்பும் போது அவளையும் தன்னுடன் தங்கள் வீட்டிற்கு காரில் கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். எங்க வீடு ரொம்ப சாதாரணம். உங்க பங்களா போல இல்லைன்னு சொன்னீளே. இங்க என்ன குறைச்சலாம்? சோஃபாக்கள் இருக்கு, தரையில கம்பளம் விரிச்சிருக்கு, டிவி இருக்கு. அடடா, ஜன்னலுக்கு அழகான திரைகள் போட்டிருக்கு. ரொம்ப சௌகரியமா தானே இருக்கு. இது உங்க படுக்கறையா? அது உங்க அம்மாவா? கேட்டுக்கொண்டே சுற்றுமுற்றும் கண்களை ஓட்டியபடி உயரமான குத்துவிளக்கு போல தரையில் விரிக்கப்பட்ட கம்பளத்தில் நின்ற பெண்ணை அம்மா பார்வதி வந்து கலவரத்துடன் எட்டி பார்த்தாள். அம்மா அங்க வாங்கோ. இவ பேரு சங்கீதா. இவன் என் ஆபீஸ்ல வேலை கத்துக்க வந்தா. முடிக்காது குழப்பமும் சங்கோஜமுமாக தாயை பார்த்தான் ஆத்மராமன். அப்படியா, உட்காருமா. சங்கீதா பேர் ரொம்ப அழகா இருக்கு. நீயும் அழகாவே இருக்க. இந்த பக்கம் கிட்டத்துல தானே குடியிருக்க? கேட்டுவிட்டு அம்மா காஃபி கலந்து வர உள்ளே சென்றாள். மாமி, நீங்க வாத்து போட்ட அடை ரொம்ப நன்னா இருக்கு. காப்பியும் A1. எங்க ஆத்து சமையல்காரர் பல வருஷமா எங்களோட இருக்கிறவர். இன்னும் அவருக்கு சமையல்ல கைமணம் வரல. அடை செஞ்சா வரட்டி போல கடிக்க ரொம்ப கடினமா இருக்கும். வரிசையான பற்கள் பளிச்சிட சங்கீதா சிரித்தாள். அம்மா பார்வதியின் முகத்தில் கலவரம் கவ்விக் கொண்டது. அவள் வெளியேறிய பின்பு
மெல்ல பிள்ளை அம்மாவிடம் கேட்டான். பொண்ணு எப்படி இருக்கா? அழகா இருக்கா, சூதுவாது இல்லாம வெளிப்படையா பேசுறா. ஆனா பெரிய மனுஷா வீட்டு பொண்ணு போல தோன்றதே. ஆமா, அவ கொஞ்சம் பணக்கார இடத்து பொண்ணுதான். அண்ணா சாலையில ரம்யா அட்வர்டைசிங் ஏஜென்சின்னு அவ அண்ணா ஒரு பிரபல விளம்பர நிறுவனத்துக்கு சொந்தக்காரர். அதுக்கு பல கிளை ஆபீஸ்கள் இருக்கு. அங்கேயே வேலை கத்துக்கலாம். தோட்டத்து பச்சிலை வீட்டுக்கு உதவாதுன்னு எங்க கம்பெனிக்கு வேலை கத்துக்க வந்தா. அப்படி ஏற்பட்ட பழக்கம் மனம் ஒத்து போயிட்டுது. அதனாலதான் அவ வீட்டு அந்தஸ்தை பத்தி கவலைப்படல. எனக்கு கவலையா இருக்குப்பா. அவ எங்க, நாம எங்க? அம்மா முழிக்கவில்லை. அவன் வாய்விட்டு பதிலுக்கு சிரித்து விட்டான். பார்வதி மிகவும் கவலையுடன் மகனை பார்த்தாள். சங்கீதா தங்களை பத்தி விவரமா எங்ககிட்ட சொல்லியிருக்கா. அம்மா, பரம்பரையா அவ குடும்பம் பணக்கார குடும்பம் தானா. ஆனா அவ தாத்தா காலத்துல கடன் சுமையில தர மட்டத்துக்கு வந்து நொடிச்சு போய் பெருங்காயம் வச்ச பாண்டமா இருந்துட்டுதான். அதிர்ஷ்டவசமா அண்ணாவுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் ஆனதுனால மாமனார் மூலமா அந்த பெரிய நிறுவனம் கிடைச்சுதான். அவ அப்பா சின்ன வயசுலயே போயிட்டாராம். அவ பங்குன்னு சொத்து ஒண்ணும் எதேஷ்டமா கிடைக்காதான். அந்தஸ்துன்னு எடை போட்டா 2 பேரும் சமமாத்தான் இருப்போம்னு சொன்னா. நமக்கு வேண்டாம் இந்த இடம் என்று சொல்ல துடித்தாள் பார்வதி. ஆனால் மகனின் முகத்தை பார்த்ததும் வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு விட்டாள். யாருக்கு யாருன்னு போட்டிருக்கும் போது நம்ம கையில என்ன இருக்கு? விரக்தியாக முடித்தாள். ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்ட அண்ணா ராமசாமி சட்டென்று ஒத்துக்கொண்டு விடவில்லை. மன்னி ஜெயாவின் முயற்சியில்தான் முடிவில் தொலையட்டும் என்று அரைமனதோடு சம்மதம் கொடுத்திருந்தான். அண்ணாவின் சம்மதம் கிடைத்ததும் அவர்கள் பங்களாவுக்கு ஒரே ஒரு தடவைதான் ஆத்மராமன் போய் வந்தான். காஃபியையும் டிஃபனையும் கொடுத்துவிட்டு நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கும் வேலையில்லாத பட்டதாரியை கேட்பது போல கேள்விகளால் துளைத்தான். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது ஆத்மராமன் திணறிக்கூட போய்விட்டான். எதுக்கும் உங்க அம்மாட்டந்து உன் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு தான் மற்ற ஏற்பாடுகள்ல இறங்க முடியும். எனக்கு ஜாதகத்துக்கு மேல அபார நம்பிக்கை. எங்களுக்கு குடும்ப ஜோசியர் கனியூர் சிவசாம்பன் பார்த்து சொல்லிட்டா கண்ணை மூடிண்டு கல்யாணக்காரத்துல இறங்கிடுவோம். ராமசாமி மிக்க எச்சரிக்கையுடன் கடைசி நிமிஷம் ஜாதகத்தின் மேல் பழியை போடலாம் என்ற நம்பிக்கை போலும் ஒப்புதல் கொடுத்திருந்தார். அந்த பெண் மூலம் பழி அவன் மேல் சுமந்தப்பட்டதும் அவருக்கு மறுப்பு தர சாதகமாகிவிட்டது. அவனது சம்பந்தத்தை வேரோடு களைந்து பந்தத்தை வெட்டி கொள்ள பாதகி ஒரு பெண் உருவில் கொட்டும் மழையில் கையை நீட்டிக்கொண்டு அவன் சென்ற பாதையில் வந்து நிற்பாளா? என்னென்னவோ எண்ணியபடி தாயும் மகனும் உறக்கமின்றி அன்று இரவை போக்கினர். மழை வருவதற்கான அறிகுறிகள் வானவீதியில் மூண்டு கொண்டிருந்தன. ஆபீஸ் முடிந்து வெளியே வந்த ஆத்மராமன் சட்டென தனது காரை நிறுத்தி வைத்திருந்த இடத்திற்கு சென்றான். பின்னால் அவன் ஆபீஸ் சுகந்தி மற்ற நாட்களாக இருந்திருந்தால், திருவல்லிக்கேணி தான் சார் நான் இருக்கிறது. நீங்க பீச் வழியா தானே போறீங்க, கொஞ்சம் ஹெல்ப். கொஞ்சலாக சிரிப்பாள். எத்தனையோ முறை அவள் வலிய கேட்டு அவனிடம் லிப்ட் வாங்கி கொண்டிருக்கிறாள். சுகந்தி மட்டுமில்லாது இதர சக ஊழிய பெண்மணிகள் அத்தனை பேருக்குமே அவன் ஆபத் பாந்தவனாய் விளங்கியிருக்கிறான். இருட்டி போச்சு, எங்க தெருவுல விளக்கு கூட கிடையாது. இவ்வளோ நேரமாவும் தெரிஞ்சா எங்க அண்ணனை பஸ் நிலையத்துக்கு வர சொல்லியிருப்பேன். முந்தா நாள் எங்க வீட்டு தெருமுனையில கழுத்து செயினை அறுத்துட்டு ஓட்டான். பயமா இருக்கு. பலவாறு பயந்து நடுங்கிய ஆபீஸ் பெண்களுக்கு ஆத்மராமன் உறுதுணையாக உடன் சென்று வீட்டில் இறக்கிவிடும் பாதுகாவலனாக இருந்திருக்கிறான். ஆனால் இன்று சுகந்தி இவனை கண்டதும் சரேலென விலகி டிஸ்பாச் கிளார்க் சோமுவின் அருகில் ஒண்டியபடி நடக்கலானாள். ஒரு சமயம் சோமுவை பற்றிய அபிப்பிராயத்தை அவள் கூறியது நினைப்பு வந்தது. அந்த ஆள் என்ன சார், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம ஏஜோக்கெல்லாம் அடிக்கிறாரு. எனக்கு என்னவோ பிடிக்கல. ஆபீஸ் விஷயமா ஏதாச்சும் கேட்டாலே பயமா இருக்கு சார். கண்களை அகல விழித்தபடி விமர்சித்து விட்டிருந்தாள். அப்பேற்பட்ட ஆசாமியே இப்போது ஆத்மராமனை விட நல்லவனாகி போனானா? வெறுப்புடன் சிரிப்பு வந்தது அவனுக்கு. மழைத்துளிகள் பலமாக விழ ஆரம்பித்தன. ஆத்மராமன் காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தான். சுகந்தியும் சோமுவும் ஏதோ சொல்லி சிரித்தபடி பஸ் நிலையத்தை நோக்கி ஓடுவது தெரிந்தது. போகட்டும், எல்லோருமே அவனை வெறுக்கி ஒதுக்கிவிட்டு போகட்டும். பலமாக காரின் கதவை மூடினான். கோபத்துடன் உருமியபடி கார் புறப்பட்டு வளைந்து சாந்தோம் கடற்கரை வழியாக ஓடியது. மழைத்துளிகள் பலமாக முன்புற கண்ணாடியின் மீது பட்டு தெரித்து பார்வையை மங்கலாக்கின. வைப்பரை போட்டவன் மீண்டும் சாலையை பார்த்தபடி வண்டியை செலுத்தினான். பாவி, சண்டாளி, கிராதகி, அவன் குடியை கெடுக்க இதே போல ஒரு மழை நாளில் எங்கிருந்துதான் வந்து சேர்ந்தாளோ? மனம் ஆத்திரத்துடன் புலம்பியது. பற்களை கடித்தபடி வேகத்தை அதிகமாக்கினான். அந்த நாளின் நினைவு அதிவேகமாக மனதில் மோதியது. பெண்கள் கல்லூரியை தாண்டி கொட்டும் மழையில்தான் அந்த ராட்சசி அன்று நின்று கொண்டிருந்தாள்.
அன்று ஆபீஸில் சிறிது வேலை அதிகமானதால் அவன் வெளியே வரும்போதே நன்றாக இருட்ட துவங்கி இருந்தது. சார் ப்ளீஸ். சுகந்தியின் கெஞ்சல் வழியில் அவளை இறக்கிவிட்டு நெடுஞ்சாலைக்குள் திரும்பும்போது காரின் விளக்குகளை உபயோகிக்க வேண்டி வந்தது. தலைக்கு குடையில்லாமல் கொட்டும் மழையில் அவள் நின்றபடி கட்டை விரலை காட்டி லிப்ட் கேட்டாள். காரின் விளக்கொளியில் அவளை ஊன்றி கவனித்தான். பஞ்சாபி உடையில் இரட்டை பின்னலை தோள்களில் ஊசலாட கையை அசைத்தபடி நின்றிருந்தாள். நெற்றியில் நாகரீகம் காரணமாகவோ என்னவோ பொட்டை காணும். முகத்தில் கூத்தாடியது கெஞ்சலா கொஞ்சலா என புரியாத ஒரு கலப்பட புன்னகை அவளது உதட்டு பூச்சிகள் உடனே தவழ்ந்தது. காரை நிறுத்தியதும் அவனது அனுமதியை எதிர்பாராதவளாய் லபக்கென கதவை திறந்தாள். தொப்பென்று முன் ஆசனத்தில் விழுந்தவள், தேங்க்ஸ், மழையில மாட்டிக்கிட்டு இருப்பேன், பெருமூச்செறிந்தாள். ஆத்மராமன் காரை கிளப்பிவிட்டு எங்க இருக்கீங்க என்றான். சாரி, சாந்தோம் ஹைரோட்லயே மெதுவா போங்க, நான் இறங்கிக்கிறேன், உங்களை தொந்தரவு செய்யறேன், வெரி சாரி என்றாள் உதடுகளை குவித்து. அதனால் என்ன, உபகாரம் செய்யறது தப்பில்லையே, என்னால முடிஞ்சது. அதுக்கு மேல் பேச்சு கொடுக்காதவனாய் சாலையை பார்த்தபடி வண்டியை செலுத்தினான் அவன். கனமான சென்ட் நெடி அவனை அலக்காக தூக்கி அடித்தது. கண்களை சுழற்றியபடி அவனை நெருங்கி எங்க உங்க ஆபீஸ் என்றாள். ஸ்டீரிங் வீலிலிருந்து கையை எடுக்க முடியாதவனாய் சிறிது எரிச்சலுடன், பாரி முனையில உங்க வீடு வந்துட்டுதான் பாருங்க என்றான். அதோ அங்கதான் ஒரு வீடு தெரியுது. அவள் குறிப்பிட்ட இடம் சாந்தோம் நெடுஞ்சாலையின் ஒரு தென்னந்தோப்புக்கு அருகில் இருந்த ஒரு சில ஓட்டு கட்டடங்கள். அருகில் உயர்ந்த குடியிருப்பு பகுதிகளின் நடுவே இப்படியும் ஒரு பழைய குடியிருப்பு பகுதியா? வியப்புடன் காரை நிறுத்தினான். காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கியவள் அவனை வினோதமாக பார்த்துவிட்டு முன்னால் சென்றாள். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாது போல இருக்கு. தனக்குள்ளே பேசியபடி காரின் கதவை மூடினான். என்ன தங்கச்சி, இத்தனை நேரம் கழிச்சு அவனோட வந்த? உருமியது ஒரு குரல். திடுக்கிட்டு போன ஆத்மராமன் திரும்பி பார்த்தான். இடுப்பில் சிங்கப்பூர் லுங்கியும் உண்டா பனியனுமாக ஒரு கட்டையான ஆசாமி மீசையை முறுக்கியபடி அவளை பார்த்து தனது பரட்டை தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பினான். ஆத்மராமனுக்கு சிரிப்பு பொங்கியது. என்ன ஆசாமி, வலுச்சண்டைக்கு முறைக்கிறான்? மறுகணம் அந்த பெண் வீட்டுக்குள் சென்று ஓ என்று அலறியபடி வெளியே ஓடி வந்தாள். ஆடை கிழிந்து தலையெல்லாம் தாறுமாறான நிலையில். ஆத்மராமனுக்கு ஒரு வினாடி பெரும் குழப்பம். எங்காவது மழை சறுக்கலில் அடிபட்டு விழுந்து விட்டாளா? அலங்கோலமாக. அது அவர்கள் போடும் நாடகத்தின் முன்னோட்டம் என்று அவனுக்கு அப்போது தெரியாமல் போய்விட்டிருந்தது. அண்ணன் அண்ணன், வழியில மழையில நனைஞ்சிட்டு இருந்தேன்னு இந்த மனுஷன் என்ன என்ன கார்ல ஏத்திக்கிட்டு வந்தான். நானும் நம்பிட்டேன். ஆனா என்ன என்று கோவென்று அழுது ஆர்ப்பரித்து ஒரு சூறாவளியையே அங்கு கிளப்பி விட்டாளே பூதகி. இப்போது எண்ணினாலும் அந்த காட்சி ஆத்மராமனின் குடலை புரட்டியது. அவன் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது என்பதை உணரவே சில வினாடிகள் பிடித்தன அவனுக்கு. என்ன இது, கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையாக இவள் என்ன சொல்கிறாள்? அவமானத்தாலும் சினத்தாலும் பொங்கி எழுந்தான். என்ன கதை விடுற? ஆபத்துன்னு உதவ போனா இதெல்லாம் என்னது? அதட்டினான் கோபத்துடன். ஐயா பெரிய மனுஷா, கார் வச்சுக்கிட்டா ஊர்ல இருக்கிற பொம்பளைய என்னையா நினைச்சிட்டு இருக்கிற? இப்போ என் தங்கச்சிக்கு என்ன வழி சொல்ற? உரத்த குரலில் ஓங்கி பேசினான் லுங்கி. அடாப்பழியால் முகம் சிவந்தவனாய், யோ மரியாதைய பேசு என்றான் ஆத்மராமன். மரியாதை கேட்கிற மூஞ்சிய பாரு. லுங்கி அரட்டலாக கத்தினான். அந்த வேஷக்காரியும் உரக்க ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பிக்கவே அக்கம் பக்கம் சிறிது சிறிதாக கும்பல் சேர ஆரம்பித்தது. ஆத்மராமன் உடல் முழுவதும் ஆத்திரத்தால் விடவெடுத்தது. நான்சென்ஸ், உருமினான் அவன். அப்படி இங்கிலீஷ் பேச்செல்லாம் பேசிட்டா பயந்துருவோன்னு பாக்குறியா? வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்று கூப்பாடு போட ஆரம்பித்தான் லுங்கி. நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? நீ போ. இந்தா. தனது கோட்டு பையில் இருந்த விசிட்டிங் கார்டை விசிறி அடித்தான். லுங்கி அதை ஓடிப்போய் பிடிக்கும் சமயம் மற்றொருத்தன் கையில் தடியுடன் வெளியே வருவதை ஆத்மராமன் கண்கள் கவனித்தன. அடிதடிக்கும் கொலைக்கும் அஞ்சாத நயவஞ்சக கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதை கணத்தில் யூகித்தான். சரேலென வண்டியை கிளப்பி விரைவாக தனது வீட்டிற்கு செல்லும் வரை அவன் மனமும் உடலும் படபடத்தன. காரை கராஜில் நிறுத்திவிட்டு இறங்கிய போது குளிர்ஜுரம் அடித்து இறங்கியது போல தேகம் முழுவதும் வியர்வை வெள்ளம், கை கால்கள் துவண்டு போனது போன்ற உணர்வு. சே, எத்தகைய ஆபத்துல மாட்டிக்க இருந்தோம் என்ற பகீர் உணர்வு, கிளி எல்லாமாக உள்ளே சென்றான். ஏறிட்டு பார்த்த அம்மா பார்வதி துணுக்குற்று போனாள். பேயறிந்தவனைப் போல இருந்தவனை கண்டு எந்த தாய்தான் பதைப்பதைத்து போக மாட்டாள்? பார்வதி ஆத்திரத்துடன் மகனின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஏன் ஆத்மா, உடம்புக்கு என்ன? மழையில ரொம்ப நனைஞ்சுன்னு வந்தியா?
அடுக்கடுக்காக கேட்டபடி துவாலையை குணர்ந்தாள். தலைய நன்னா தொடச்சுக்கோ, ஜலதோஷம் பிடிக்க போறது. அம்மா அதைவிட பெரிய தோஷம் பிடிச்சது. கத்த வேண்டிய மனதை அடக்கினான் அவன். அம்மாவிடம் நடந்ததை சொல்வதா வேண்டாமா என்ற தவிப்பில் அவன் தன் அறைக்குள் சென்று அலுவலக உடைகளை களைந்து வேறு உடுத்தி கொண்டான். சில்லென்ற குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிக்கொண்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்தான். நெஞ்சத்தில் ஏற்பட்ட படபடப்பு இன்னமும் அடங்கவில்லை. கதைகளில் வருவது போல இதென்ன அபாண்டம்? அம்மா சொல்லியிருந்தாள். அவள் சின்னவளாக இருக்கையில் பார்த்த ஒரு நாடகம். அந்த நாளைய பிரபல நடிகர்கள் நடித்தது. சாரங்கதாரா என்ற கதாநாயகனை சுற்றி பின்னப்பட்ட கதை. தான் விரும்பிய படத்தில் இருந்த ராஜகுமாரியை தந்தை தமது இரண்டாம் தரமாக கல்யாணம் செய்து கொண்டு விடுகிறார். எதேச்சையாக பூங்காவில் சந்திக்கும் போது மிகவும் மரியாதையுடன் பழகுகிறான் அரசிளங்குமரன். ஆனால் அவளுக்கு அவன் மீது மோகம் தலைக்கேறி விடுகிறது. தனது அப்போதைய உறவை மறந்து அவள் தன் காதலை வெளிப்படையாக தெரிவிக்கிறாள். அரசிளங்குமரன் தர்மநாயங்களை எடுத்துச் சொல்லி அவள் மனதை மாற்ற பார்க்கிறான். தன் காதல் நிராகரிக்கப்பட்டதை உணர்ந்து வெகுண்டு அவள் அவன் மீது வஞ்சகம் தீர்த்து கொள்ள தன் உடைகளை கிழித்துக் கொண்டு தலைவிரி கோலமாக அரசன் முன் நிற்கிறாள். அரசிளங்குமரன் அவளை மானபங்கப்படுத்த முயன்றதாக கூசாது பொய் சொல்கிறாள். வெகுண்ட மன்னன் மகன் என்று பாராது தன் சிற்றன்னையை பெண்டாள துணிந்த அரசிளங்குமரனின் கைகளை வெட்டிவிடும்படி கடும் தண்டனை கொடுத்து விடுகிறார். கைகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. சிவபெருமானை அன்போடு வழிபட்டு வந்த சிவபக்தன் அவன். ஆதலால் கையை இழந்து வேதனையில் துடித்த அரசிளங்குமரன் கடவுளை அழைத்து துதிக்கிறான். கடவுள் இறங்கி மீண்டும் கைகளை வளரச் செய்து விடுகிறார். உண்மையை உணர்ந்த அரசன் மனைவியை சிறையில் அடைத்து மகனிடம் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு மணிமுகடம் சூட்டுகிறான். கதை கடவுள் குறுக்கீட்டில் சுபமான முடிவை பெறுகிறது. ஏறக்குறைய ஆத்மராமனுக்கு ஏற்பட்ட அனுபவமும் அதே மாதிரிதான். எந்த கடவுள் குறுக்கிட்டு அவனுக்கு ஏற்பட்ட இந்த இக்கட்டை தீர்த்து வைக்கப் போகிறார்? அண்ணன் என்று சொல்லிக்கொண்டே லுங்கிக்காரன் முகம் எத்தனை கடுமையாக இருந்தது. போலீஸுக்கு வா என்றானே. ஒரு சமயம் தன் கையை இழுத்து கொண்டு போலீஸுக்கு போயிருப்பானோ? உனக்கு பிடிக்குமேனு வெங்காய சாம்பார் வச்சிருக்கேன், அப்பளம் பொரிச்சிருக்கேன், நெய் போட்டுக்கோ. ராத்திரி லேசா இருமினியே. பெரிய ஸ்தாபனத்துல வேலை செய்யற, எல்லாரோடையும் பேசுற, தொண்டை வறண்டு போயிடும். அம்மா பார்வதி தானே பேசியபடி உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள். சாதாரண நாட்களாக இருந்தால் அவன் சாம்பாரை ஒரு கை பார்த்திருப்பான். வயிற்றை பசி முறுக்கி கொண்டுதான் இருந்தது. ஆனால் வழியில் சற்று முன் நேர்ந்த அதிர்ச்சியான சம்பவத்தின் கசப்பு உணர்வு நெஞ்சு வரை நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அம்மாவை திருப்திப்படுத்த ஏதோ சாப்பிட்டான். அவசரமாக கையை கழுவிக்கொண்டு முன்னறைக்கு வந்து உட்கார்ந்தான். வாயில் கதவு பலமாக தட்டப்பட்டது. அம்மாதான் விரைந்து சென்று கதவை திறந்தாள். வெளியில் 2 போலீஸ்காரர்கள் நிற்பதைக் கண்டு அவள் அரண்டு போய்விட்டாள். போலீஸ், கோர்ட் என்ற சங்கதிகளை கேட்டறியாது வாழ்ந்து பழக்கப்பட்டவள். உள்ள வாங்கோ, யார பார்க்கணும், என்ன சங்கதி? படபடவென கேட்டாள். மிஸ்டர் ஆத்மராமன் வீடு தானே? ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ்ல வேலை பார்க்கிற ஆத்மராமன் தானே? கேட்டபடி காவல்துறை அதிகாரி அவளை தாண்டி கொண்டு நடையில் புகுந்தார். என்னம்மா, யார் அது? கேட்டுக்கொண்டு உள்ளே இருந்து வந்த ஆத்மராமனுக்கு தூக்கி வாரி போட்டது. மிஸ்டர் ஆத்மராமன், உங்களை தேடின்னு தான் வந்திருக்கோம். கலைவாணிங்கிற பொண்ணு கொடுத்த புகார்னால உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கோம். கலைவாணிங்கிற பொண்ணா? அப்படி ஒருத்தரையும் எங்களுக்கு தெரியாதே. பார்வதி வியப்பும் திகைப்புமாக பதிலளித்தாள். காவல்துறை அதிகாரிகளில் இளைஞர் போல காணப்பட்டவர் அவளை மிகவும் அனுதாபத்தோடு காலோடு தலைவரை பார்த்தார். பயமும் பரபரப்புமாக நின்ற அந்த தாயாருக்கு நிலைமையை விளக்க வேண்டும் என்று நினைத்தார் போலும். திரு ஆத்மராமன் உங்க பையன்தானம்மா? அவர் மேல ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. வழக்கா? திடுக்கிட்டு போனாள் பார்வதி. அவளது முகம் வெளியேர் என்று ரத்தம் இழந்து போனது. காய்ந்து போன உதடுகளை நாவால் தடவிக்கொண்டு மகன் பக்கம் திக்பிரமையுடன் திரும்பினாள். அம்மா, கலைவாணிங்கிற பொண்ணு தன்னை மானபங்கப்படுத்தி விட்டதா புகார் கொடுத்திருக்கிறதுனால ஆத்மராமன் அவர்களை நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சி போக வந்திருக்கோம். மிகவும் தாழ்ந்த குரலில் அனுதாபத்துடன் கூறினார். அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்திருக்கேன்? பார்வதிக்கு மூச்சு தடுமாறியது. காவல்துறை அதிகாரி கனிவுடன் அவளை பார்த்துவிட்டு தலையை ஆட்டினார். இன்ஸ்பெக்டர் சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க சொன்னபடி என் பையன் ஒருபோதும் ஒரு பொண்ணோட மானத்திற்கு பங்கம் வராப்புல நடந்துட்டு இருக்க மாட்டான். என்ன நம்புங்க. அம்மாவுக்கு அழுகை வந்து விட்டது. மிஸ்டர் ஆத்மராமன், நீங்க அலுவலகத்துல இருந்து திரும்பி வந்ததும் உடைகளை மாற்றிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த உடைகளை எடுத்துக்கிட்டு எங்களோட புறப்படுங்க. காவல்துறை அதிகாரி மிகவும் கண்டிப்பாக சொன்னார். அம்மா, கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன், கவலைப்படாதீங்க.
ஏதோ மோசடி நடந்திருக்கு சொல்லிவிட்டு பதைபதைக்கும் நெஞ்சுடன் அவர்களுடன் புறப்பட்டான். வெளியே நின்ற போலீஸ் வேனில் அந்த சண்டாளி கலைவாணி கிழிந்த சட்டையும் விரிந்த கூந்தலுமாக விசும்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அருகில் அவளது ரவுடி அண்ணன் அதே லுங்கி மணியனில் அமர்ந்திருந்தான். டிவியில் தமிழ் செய்தி வாசிக்கப்பட்டு கொண்டிருந்த சமயம் எதிர் வீடு பக்கத்து வீடுகளிலிருந்து ஜன்னல் வழியே அவன் வீட்டு வாசலில் நின்றவனை பிரமிப்புடன் தலைகள் எட்டி பார்த்தன. ஆபீஸ்ல கையாடி இருப்பான், கடத்தல் பொருள் ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கலாம், இப்படி பல பல குற்றச்சாட்டுகளுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஆபீஸில் கையாடி விட்டிருந்தால் கூட தேவலை, கடத்தல்காரர்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை என்று மறுநாள் பத்திரிகையை பார்த்தவர்கள் சொல்லும்படி அவனை கலைவாணி தன்னுடன் சம்பந்தப்படுத்தி விட்டாள். சாதாரணமான குற்றமா? ஒரு பெரிய அலுவலகத்தின் பொறுப்பான ஊழியன் அவன் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கும் சமயம் பாவி அவனை ஒரு கேவலமான மிருகமாக எல்லோர் முன்னும் நிறுத்தி வைத்து விட்டிருந்தாள். நேரே காவல்துறை வண்டி அவர்களை அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றது. பியூட்டி டாக்டரிடம் அவனது உடைகளும் உடலும் பரிசோதனைக்கு ஒப்படைக்கப்பட்டன. கலைவாணியை பரிசோதிக்க பெண் வைத்தியரிடம் அனுப்பினர். ஆத்மராமன் தனக்கு இப்படி ஒரு சோதனை காலம் வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவனது உடலையும் உடைகளையும் கூர்ந்து நல்ல வெளிச்சத்திலே 2 வைத்தியர்கள் மாறி மாறி பரிசோதித்த போது அவன் அவமானத்தில் குன்றி போனான். ஆனால் யாரும் அவன் உள்ளத்தை சோதித்து உண்மையை உடனடியாக தெரிந்து கொள்ள முன்வரவில்லை. சட்டம் என்னும் கழுதை தன் பாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவனிடம் அதிகாரிகள் சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர். அவன் சட்டென்று பதிலளிக்க மறுத்தான். என் கூடவே என்னோட கட்சிக்கு பேச வக்கீல் ஒருத்தர் அமர்த்திக்கிட்டு தான் நான் வாயை திறக்க போறேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான். இரவு 11 மணி அளவில் காவல்துறை அதிகாரியே அவனிடம் சொன்னார், அன்று இரவு அவன் அங்கேயே தான் தங்க வேண்டும், வீட்டிற்கு போக முடியாது. அடக்கடவுளே, இதென்ன வெடிகுண்டு! செய்யாத ஒரு குத்தத்துக்கு அவனுக்கு சிறை தண்டனையா? கண் இமைகளை நீர் சுட அவன் கலங்கி போனவனாக அதிர்ந்து போய் நின்றான். அவன் மேற்கொண்டு சிந்திக்கும் முன் காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்தார் அவனது நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர். அவருக்கு எப்படி செய்தி தெரிந்தது? அவன் வியப்புடன் அவர் முகத்தை பார்த்தான். கவலைப்படாத, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். உன் அம்மா போன் பண்ணப்போ நான் ரமேசன் வீட்டுல விருந்துல இருந்தேன். வீட்டுக்கு திரும்பதும் என் மனைவி சொன்னான். உடனே உன் அம்மாவை போய் பார்த்தேன். என் குடும்ப வக்கீலுக்கு விஷயத்த போன்ல சொல்லிட்டு உன்னை பார்த்து தைரியம் சொல்ல வந்திருக்கேன். கவலைப்படாத, நான் இருக்க பயம் என்ன? மிகவும் ஆறுதலாக படபடவென பேசினார். கற்பழிப்பு குற்றம் சாதாரண விஷயம் இல்ல. அவங்க ஜாமீன்ல விடுதலை செய்ய சாத்தியப்படாது. நாளைக்கு அவர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜராகும் போது வக்கீல் வச்சு ஜாமீன்ல அழிச்சுன்னு போயிடலாம். கண்டிப்பாக சொல்லிவிட்டார் காவல்துறை அதிகாரி. இப்படி அவனுக்கு துராகிரக பிரவேசம் சில மணி நேரம் இருக்கும் என்று ஜாதகத்தை பார்த்த எந்த ஜோசியரும் இதுவரை சொன்னதில்லை. அமோகமாக வாழப்போகிறீர்கள், சுக்கிரதசை வரப்போகிறது, ஓகோ என்ன இருப்பீர்கள் என்றுதான் புகழ் பாடினார்கள். அந்த இரவு முழுவதும் அவன் உற்சாகமின்றி தரையில் அப்படியே அந்த அறைக்குள் உட்கார்ந்திருந்தான். அவன் படிப்பு, அந்தஸ்து, அவனது உத்தியோகம் எல்லாவற்றையும் அடித்து வீழ்த்திவிடும் போல இப்படி ஒரு பயங்கர குற்றம் அவன் மீது சுமத்தப்பட வேண்டுமா? அழமாட்டாது துயரம் நெஞ்சை அமுக்கி விடிய விடிய அவன் உட்கார்ந்திருந்தான். விடியாத இரவாக அப்படியே நேரம் ஸ்தம்பித்து போகக்கூடாதா என்றதொரு வெறுப்பு. மறுநாள் காலை அவன் எந்த முகத்துடன் அம்மாவை பார்ப்பான்? எப்படி அலுவலகத்தில் தொடர்ந்து வேலை செய்வான்? சங்கீதா கேள்விப்பட்டால் எப்படி துடித்து போவாள்? இவ்வளவு அவமானத்தையும் தாண்டி கொண்டு பொழுது ஏன் விடிய வேண்டும்? நலாயினிக்கு மட்டுமே அடங்கி போன சூரியன் மறுநாள் காலை வழக்கம் போல் கீழ் திசையில் உதயமாகி மேலே எழும்ப தொடங்கியது. பொழுது விடிந்தது. அத்துடன் பல புதிய பிரச்சனைகளும் விடித்தெழுந்தன. அந்த இரவோடு இரவாக எங்கிருந்தோ பத்திரிகை நிருபர் வந்து அந்த சங்கதியை எப்படியோ சேகரித்து சுட சுட நாளேட்டிற்கு தந்து உதவ மறுநாள் காலை பொழுது முடியும் முன் நாளேட்டு போஸ்டர்கள் அந்த செய்தியை கொட்டை எழுத்துக்களில் தாங்கி நின்றன. கொட்டும் மழையில் காரில் பெண் கற்பழிப்பு. பிரபல நிறுவனத்தின் பெரிய அதிகாரி மீது கற்பழிப்பு குற்றச்சாட்டு. 18 வயது பருவ பெண் காருக்குள் பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டாள். பலவிதமான தலைப்புகளின் கீழ் 4-5 தினசரிகளில் காலையிலும் மாலையிலும் அந்த செய்தி பளிச்சென்று பிரசுரமாகிவிட்டது. யாரோ ஒரு வேண்டாதவன் வேலை. நாளேடு வாங்கி அவன் தாயார் பெயருக்கு தபாலில் அனுப்பி வைத்திருந்தான். புண்ணியவான். அம்மா அதை பிரித்து படித்துவிட்டு அழுத அழுகை. ஜெகதீஷ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வக்கீலுடன் வந்திருந்தார்.
ஜாமீனில் வீட்டிற்கு வந்து சேர பிற்பகல் ஆகிவிட்டது. பார்வதி கண்டதும் கோவென்று கதறி அழுதாள். ஜெகதீஷ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஆபத்துல இருந்து என் பிள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டான் சார். அம்மா நிறுவனத்தின் முதலாளியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி விக்கி விக்கி அழுதாள். நெஞ்சே விடுத்துவிடும் போன்ற வேதனையில் துடித்து போனான் ஆத்மராமன். உபகாரம் செய்ய வேண்டி இறங்கியதன் விளைவு அவனை வாழ்க்கையின் உயரத்திலிருந்து அடிமட்டத்துக்கு இறக்கிவிட்டதே. அம்மாவுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி! முதலாளிக்கு எப்பேற்பட்ட தலையிறக்கம்! இதெல்லாம் தேவதானா? வெளியே சொல்ல முடியாது குமைந்து துயரத்திலே துவண்டு போனான். இதோ பாரு ஆத்மன், 2 நாள் லீவ் எடுத்துட்டு பிறகு ஒண்ணுமே நடக்காது போல நீ பாட்டுல வேலையை வந்து கவனிச்சுக்கோ. யாரும் ஒன்னும் பேச மாட்டா. நாளைக்கு தான் எல்லாம் பெரிய அதிசயம் போல பாப்பா. அப்புறம் புஷ்ன்னு அடங்கி போயிடும். ஆறுதல் கூறிவிட்டு போனார் முதலாளி. அவர் கூறியபடி அவன் 2 தினங்களுக்கு பின்னர் தான் அலுவலகத்திற்கு மீண்டும் வேலைக்கு போனான். அதற்குள் ஆபீஸ் முழுவதும் கொல்லென்று செய்தி பரவிவிட்டிருந்தது. 2 நாளில் அடங்கும் விஷயமாக இருக்கவில்லை. நகரத்தின் இன்னொரு பிரபல மனிதர் எக்கச்சக்கமாக ஏதோவது ஒரு குற்றத்தில் மாட்டிக்கொண்டு சந்தி சிரிக்க போஸ்டர்களில் பெயர் தொங்கும்படி நேரும் வரை அவனை பற்றிய பேச்சு அலுவலகத்தில் அடங்காதது போல இன்னமும் கொஞ்சம் அதிகப்படியாகவே பரவி கொண்டிருந்தது. கடந்து போன அந்த மழை நாள் சம்பவத்தையும் தொடர்ந்து ஏற்பட்ட பல அனுபவங்களையும் எண்ணி மனம் வெகுண்டபடி அவன் காரை வீட்டுக்கு ஓட்டி வந்தான். சோவென்று கொட்டி கொண்டிருந்த மழை ஓய்ந்து லேசாக தூறல்கள் விழுந்து கொண்டிருந்தன. அம்மா அவன் வருகையை எதிர்பார்த்து குடையை விரித்து கொண்டு கேட்டை திறந்து வைத்துவிட்டு நின்றாள். இந்த வயதிலும் அவளுக்குத்தான் எத்தனை பொறுப்புணர்வு! ஏம்மா மழையில வந்து வெளியே நிக்கிறள்? உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? அன்போடு கடிந்தபடி வண்டியை உள்ளே மெல்ல ஓட்டி கராஜுக்குள் நிறுத்தினாள். கேட்டை சாத்திவிட்டு அம்மா அவனுக்காக நின்றாள். கராஜின் கதவை பூட்டிவிட்டு குடைக்குள் ஒண்டியபடி அம்மாவுடன் வீட்டிற்கு வந்தான். பூஜை அறையில் இருந்த சாய்பாபா படத்திற்கு முன் அம்மா ஏற்றி வைத்திருந்த ஊதுவத்தியின் நறுமணம் வீட்டை சூழ்ந்து கொண்டிருந்தது. அம்மாவின் அருகாமை, வீட்டின் சூழ்நிலை எல்லாம் மனதிலே அவனை உதைத்துக் கொண்டிருந்த துயரத்தை பாதியாக்கி உணர்ச்சிகளை லேசாக்கி விட்டது போன்றதொரு பிரமை ஏற்பட்டது. அப்பாடா, வீடுங்கிறதுக்கே ஒரு தனி மகிமைதான். பெருமூச்சு விட்டபடி அவன் வேகமாக தன் அறைக்குள் சென்றான். அலுவலக உடைகளை கலந்து விட்டு லுங்கியும் பனியனுமாக வந்தான். ஆவி பொங்கா காஃபியுடன் அம்மா சாப்பாட்டு அறையில் அவனுக்காக காத்திருந்தாள். முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு வந்து உட்கார்ந்தவனிடம் அம்மா பார்வதி மெல்ல பேச்சு கொடுத்தாள். இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? ஏதாவது சொல்லணும்னா அம்மா பார்வதி இப்படி ஒரு பூர்வ பீடிகையுடன் தான் ஆரம்பிப்பது வழக்கம். கொஞ்சம் வேலை அதிகமாவே தான் இருந்தது. ஏன் கேட்கிறேன்? காஃபி சாப்பிடு, ஆறி போயிடும். மூஞ்சி சோந்தாப்புல இருந்தது. அதனால அம்மா தயங்கி விட்டு திடீரென்று அந்த பொண்ணு வந்திருந்தா. திகைப்புடன் நிமிர்ந்தான். உதட்டை சுட்டுவிட்ட காப்பியை வேகமாக விழுங்கினான். அவதான் அந்த பொண் சங்கீதா தான் வந்திருந்தா. முகம் சிரித்து போய் அம்மாவை ஊன்றி பார்த்தான். அண்ணா ராமசாமி அல்சேஷன் நாய்களுடன் கேட்டருகே நின்று அவமானப்படுத்தியதன் நினைவு நெஞ்சை நெருப்பாக தகிக்கவே அவன் கோபம் சங்கீதாவின் மீது வந்து திரும்பியது. எதுக்கு வந்தாளாம்? சீறினான் சினமிகுந்த குரலில். ஆபீஸ்க்கு போன் பண்ணாலாம். நீ அவ குரல் கேட்டதும் பட்டுன்னு போனை வச்சுட்டியா? பெங்களூருக்கு போயிருந்தாலே, அங்கிருந்து எஸ்டிடி போட்டு பேசினாளா? கேலியும் குரோதமுமாக கேட்டான். இந்த பாரு ஆத்மா, குதர்க்கமா பேசாத. யார் மேலேயோ ஏற்பட்ட உன் கோவத்தை அவன் மேல காட்டுறது நியாயம் இல்ல. அவளுக்காக நீங்க எதுக்கு பறிஞ்சு பேசணும்? என்ன இருந்தாலும் அவ இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த வீட்டுக்கு நாட்டு பொண்ணா வரப்போறவோ. கனவு கண்டுட்டு இருங்கோ. ஆத்மா, ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணோட மனதை புரிஞ்சுக்க முடியும். அவளை நீங்க புரிஞ்சுண்டா சரி. எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க அவசியம் இல்ல. பணத்திமிர் பிடிச்ச மேல் மட்டத்துக்காரி. அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. மேல் மட்டத்து வாசிகளுக்கு பணத்திமிர், சரி ஒத்துக்கிறேன். கீழ் மட்டத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏண்டா அப்படி ஒரு திமிர்? வழியில தாம்பாட்டுல போயிட்டு இருந்தவனை நிறுத்தி காருக்குள்ள ஏறினதும் இல்லாம வீண் பழிய சுமத்தி ஒரு நாடகம் ஜோடிச்சிட்டாளே. அம்மா, எரிச்சலுடன் கத்தினான் ஆத்மராமன். எல்லா மட்டத்திலும் நல்லவாளும் இருக்கா, பொல்லாதவாளும் இருக்கா. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். பாவம் அந்த பொண்ணு சங்கீதா. அவ அண்ணா மன்னிக்கு தெரியாம உன்னை தேடின்னு இங்க வந்தா. உன்கிட்ட பேசணும், இந்த அபவாதத்தை நான் நம்பலன்னு உன்கிட்ட நேரடியா சொல்லணும்னு வந்தா. நீ அதுக்குள்ள இன்னைக்கு ஏனோ கொஞ்சம் அவசரமா ஆபீஸ்க்கு புறப்பட்டு போயிட்ட. அம்மா, இந்த கேஸ் அடுத்த வார வாக்குல கோர்ட்டுக்கு வரும். நீதிபதி தீர்ப்புக்கு அப்புறம் சங்கீதா தன்னோட தீர்ப்பை சொல்லட்டும். இப்போ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். தீர்மானமாக கூறிவிட்டு அவன் எழுந்து தன் அறைக்குள் சென்று நாற்காலியில் தொப்பென சரிந்து கொண்டான். சங்கீதாவை அவன் உயிருக்கு மேலாக காதலித்தான். ஆனால் அவள் அண்ணன் சொன்ன வார்த்தைகளை
அந்த அவமானத்தை, மன்னி போனில் பேசிய தோரணையை எப்படி மறக்க முடியும்? அப்படிப்பட்ட இடத்திலிருந்து பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் அவன் அவர்கள் வீட்டுக்கு வேண்டாத மாப்பிள்ளையாகி இருப்பான். காலம் முழுவதும் கஷ்டப்பட அம்மா முடிவில் வேதனைப்படுவாள். இப்போது ஏற்பட்டிருக்கும் வீண் அபவாதமும் வேதனையுமே அவளுக்கு 8 ஜென்மங்களுக்கும் போதுமே. சாப்பாட்டிற்கு பின்னர் அவன் தொலைபேசியில் வக்கீல் வரதராஜனை அழைத்து பேசினான். ஆத்மா, நீ எப்போவாது அமெரிக்காவுக்கு போயிருக்கியோ? இதென்ன அசட்டு கேள்வி? எரிச்சலுடன் எண்ணியபடி ஆத்மராமன் லேசாக சிரித்தான். சினிமால பார்த்திருக்கேன். நயகரா நீர்வீழ்ச்சிகள் படத்துல கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ஏன் கேட்கிறேன்? சீக்கிரம் அங்கெல்லாம் போற யோகம் வரும். உன் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் உன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கார். விஷயத்துக்கு வாங்கோ. இதெல்லாம் என்ன கதை? தன்மானம் கப்பல்ல ஏறிட்டு இருக்கும் போது வக்கீல் ஜோக் அடிக்கிறாரே. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு தொண்டையை செருமினான். தேங்க்யூ. முதல்ல இந்த வம்புல இருந்து விடுபட்டாலே உலகம் முழுசையும் சுத்திட்டு வந்துட்டாப்ல நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன். அமெரிக்கால ஈரான் சன்யான்ங்கிற இடத்த பார்க்க நான் கிரேஹவுன்ஸ்ன்ற பஸ்ல போனேன். முதல்ல என் கண்ணில் பட்டது என்ன தெரியுமோ? ஓட்டுற பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா சுத்தி அவளை கண்டு களி. பஸ்ல கொட்டை எழுத்துல போர்டு தொங்குறது. நான் அமெரிக்காவுக்கு போறச்ச கட்டாயம் போர்டை கவனிக்கிறேன். அதை எப்போ கவனி. அதாவது இந்த கேஸ் பத்தின கவலைகளை என்கிட்ட விட்டுட்டு நீ ரிலாக்ஸா உன் வேலைகளை கவனின்னு சொல்லத்தான் வந்தேன். வந்து அந்த கேஸ் வென்று விழுங்கினான் ஆத்மராமன். அதான் சொல்லிட்டேனே, அது என் கடமை. வாயை மூடிட்டு சுகமா நிம்மதியா இருக்க வேண்டியது உன் கடமை. புரிஞ்சுதா? கடகடவென சிரித்து விட்டு வக்கீல் வரதராஜன் போனை வைத்து விட்டார். நெற்றி மீது முத்தாக அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டான் ஆத்மராமன். அவனது சிநேகிதன் அடிக்கடி ஒரு ஜோக்கை திரும்ப திரும்ப அழுக்காது சொல்வது வழக்கம். வக்கீல்களும் சரி, வைத்தியர்களும் சரி, கடைசி வரைக்கும் தம்மால ஆகாதுன்னு ஒட்டு மொத்தமா கைவிரிக்கவே மாட்டாங்க. கைதி தூக்கு கைத்த தழுவ புறப்படுற வரைக்கும் இந்த செக்ஷன் மூலம் அப்பீல் பண்ணி ஒரு கை பார்த்துடலாம், கவலை வேண்டாம் என்று நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார் வக்கீல். இப்ப லேட்டஸ்டா ஒரு மருந்து வந்திருக்கு, அதையும் கொடுத்து பார்க்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பலமாக தலையை ஆட்டுவார் டாக்டர். கடைசி வரை போராட வக்கீல் வரதராஜனுக்கு இந்தியன் பீனல் கோடில் பல செக்ஷன்கள் உதவலாம் என்கிற நம்பிக்கை. ஒரு பாவமும் அறியாத அவனை ஒரு இரவு போலீசில் அடைத்து வைத்தார்களே, அப்பொழுது சட்டத்தின் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் சிதறி போய்விட்டிருந்தன. ஏன் இத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த தவிப்பில் பயங்கர எதிர்பார்ப்பிலேயே அவன் அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறானே. இந்த தண்டனையே போதும். இனி ஆயுசுக்கும் எந்த அபல பொண்ணுக்கும் உதவ அவன் சத்தியமா முன்வர மாட்டான். மழையில நனையட்டும், வெயில்ல காயட்டும், நமக்கேம்பாடு என்று யாரையும் பார்க்காது தெருவையே பார்த்த வண்ணம் வண்டியை ஓட்டிச் செல்வான் என்பது திண்ணம். ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் அவனுக்கு சதி செய்து குற்றவாளி என்று அந்த நாடக கோஷ்டி அவன் மீது ஏற்படுத்திய பழியை நிரூபித்து விட்டால். ஐயையோ! படுக்கையில் புரண்டபடி உறக்கமில்லாது இன்னொரு இரவை கழித்தான். சங்கீதா சிந்தித்தபடியே மெல்ல மெல்ல பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தாள். அவள் ஒரு முடிவுடன் தான் வீட்டை விட்டு கிளம்பியிருந்தாள். அன்று காலை வந்த பத்திரிகையில் வெளிவந்திருந்த அந்த சங்கதியை அவள் பார்வைக்காக அண்ணா வேண்டுமென்றே அந்த பக்கத்தை மடித்து சாப்பாட்டு அறை மேஜையில் அவள் தட்டருகே வைத்திருந்தார். அண்ணா ராமசாமி தான் காலையில் முதல் வேலையாக தினசரி பத்திரிகையை பிரித்து படிப்பது வழக்கம். அதற்கு பின் காஃபி சாப்பிடும் போது அவள் படித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் தலை வெடித்துவிடும் போன்றதொரு தவிப்பு ஏற்படும். குளித்துவிட்டு அவளுக்கு பிடித்தமான நீல வண்ண மல்மல் சேலையை உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் கொஞ்ச நேரம் அதிகமாகவே அன்று அவள் நின்று கொண்டிருந்தாள். மனதில் கொப்பளித்த ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தான் அதற்கு காரணம். வேலைக்காரி பறித்து கொண்டு வந்து வைத்த கொடி சம்பகப்பூவை ஊசியால் கோர்த்து மலர்ச்சரத்தை தலையில் சூடிக்கொண்டாள். பட்டும் படாததுமாக உதட்டின் மீது சாயத்தை பூசிக்கொண்டு நாவால் ஈரப்படுத்தி கொண்டு மினுமினுத்ததன் அதரங்களின் அழகை தானே ரசித்தபடி சிறிது நேரம் நின்றாள். அண்ணா முதல் நாள் இரவு உறங்கப் போகும் முன் மன்னியிடம் சொல்லியது அவளுக்கு கேட்டுவிட்டது. அவள் தூங்கிவிட்டாள் என்று நினைத்துத்தான் அண்ணா பேசினார். கனியூர் ஜோசியர் கூட நம்மள கைவிட்டுட்டார். என்ன சொல்றேன்? குழப்பத்துடன் கேட்டாள் மன்னி. 2 பேர் ஜாதகத்தையும் கொடுத்தேன் இல்லையா, ரொம்ப பிரமாதமான பொருத்தம், இந்த இடத்துலயே முடிச்சுடுன்ட்டார். அவர் சொன்னா சரிதான்னு உங்க அப்பா கூட நம்ம கல்யாணத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலையே. அவரு என் ஜாதகத்தை பார்த்துட்டு பேஷ்னு தலையாட்டினதும் தானே நம்ம கல்யாணம் நிச்சயமாச்சு. அது போல நீங்க உங்க தங்க கல்யாணத்துக்கு ஜாதகத்தை ஒரு சாக்கா வச்சுட்டு இருந்தேள். இப்ப அதுவும் முடியாது போல ஜோசியரே ஓகே சொல்லிட்டாராக்கும். முழிக்கிறேள். கலகலவென சிரித்தாள் மன்னி. நீ என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? மனம் போல மாங்கல்யம்னு முடிக்க வேண்டியதுதான். அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கே, அதனால ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை முட்டுக்கட்டைகள்! வரதட்சணை, ஜாதக பொருத்தம், அந்தஸ்து, அப்பப்பா!
உங்க தங்க ஜாதி மத பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வராம சமத்தா ஒரு நல்ல பையனா பொருத்தமானவனை பார்த்துதான் காதலிச்சிருக்கா. அது வரைக்கும் நீங்க பிழைச்சேன்னு நினைச்சுக்கோங்க. அந்தஸ்து நாமே பார்த்து ஏற்படுத்திக்கிறது. வார சாப்பாட்டுக்கு வீடு வீடா அலைஞ்சு படிச்சு முன்னுக்கு வந்தவா எல்லாம் பிற்காலத்துல பேரும் புகழும் வாழலையா? நான் சொல்றதை கேளுங்க. உங்க தங்க வாழ்க்கைக்கு குறுக்க நிக்காதீங்க. நீ அவளுக்கு ரொம்பவே வக்காலத்து வாங்குற. நமக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கா. நாளைக்கு அவ என்னெல்லாம் சொல்லுவாளோ. காலம் மாறிண்டு வரத நம்ம மறக்க கூடாது. இருக்கட்டும், நாளைக்கு கனியூர்காரர்கிட்ட போயிட்டு மறுபடியும் கேட்டு பாக்குறேன். அவர் உத்தரவு கொடுத்தா உத்தரவு தான் கொடுத்துட்டாரே, ஏன் குட்டைய குழப்பின்னு இருக்கேள்? ஏதாவது ஒரு சாக்கு சாப்பிடாதான்னு பாக்குறேள். ரொம்ப தப்பு கண்டிப்பான குரலில் சொன்னாள் மன்னி. மன்னி ஜெயா ஆரம்பத்திலிருந்து தனக்காக வாதாடி காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பாள் என்று பூரணமான நம்பிக்கையில் அவள் மகிழ்ச்சியுடன் உறங்கி போனாள். தன் வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கைகளுடன் அவள் அன்று காலை உற்சாகமாகத்தான் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தாள். ஆமாம், மன்னி ஜெயாவின் முகத்தில் ஏன் இப்படி ஒரு கடுமை? அண்ணா ஏன் துர்வாசரை போல உறுத்து பார்க்கிறார்? கலவரத்துடன் அவள் தன் தட்டில் சமையல்காரர் பரிமாறின இட்லிகளை சாப்பிடத் தொடங்கினாள். ஒரு வில்லலை வாயில் போட்டு விழுங்கும் முன் கண்களை வெட்டுவது போல அந்த செய்தி பத்திரிகையின் 2வது பக்கத்தில் முதல் பகுதியில் பளிச்சென்று காணப்பட்டது. அதை படித்து முடித்தவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, இட்டலி வெள்ளல் தொண்டையை இறுக்கி கொண்டு விட்டது போன்ற உணர்வில் மூச்சு திணறி போய் டம்ளரில் இருந்த நீரை வேகமாக பருகினாள். அதற்குள் கண்களில் நீர் பொத்து கொண்டு விட்டது. நான் சொன்னப்போ உனக்கு ஏக்கல. இப்போ நீயே தெரிஞ்சுக்கோ. அந்த ஆத்மராமன் படு அயோக்கியன். நல்ல வேளை நாம இந்த அவமானத்துல இருந்து தப்பினோம். விற்றென்று எழுந்து மாடிக்கு விரைந்து விட்டாள் சங்கீதா. குளியலறைக்கு சென்று குழாயை திருப்பினவள் குமுறி குமுறி அழுது கொண்டு நின்றாள். கையை கழுவி விட்டு முகத்தை துடைத்துக் கொண்டு அவள் வெளியே வந்ததும் அண்ணா மாடியின் முன்னரையில் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டாள். இங்க பாரு, கடைசியா சொல்லிட்டேன். இந்த ஆசையை விட்டுட்டு உன் கவனத்தை வீண வாசிப்புல வீட்டை நிர்வகிக்கிறதுல செலுத்து. அப்பாவுக்கு அப்புறம் உன் நன்மையை பத்தி தீவிரமா சிந்திச்சு செயல்படுறவன் உங்க அண்ணன் ஒருத்தந்தாங்கிற நினைப்பு இருக்கட்டும். உரிமை விட்டு கீழே இறங்கி போய்விட்டார். மறுப்பு சொல்ல ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருந்த அண்ணாவுக்கு இப்போது ஒரு பலத்த காரணம் கிடைத்து விட்டதே. இந்த பாரு, பெரியவா பேச்ச கேளு. இது வரைக்கும் நான் உன் கட்சியில தான் இருந்தேன். இந்த அசிங்கத்தை பேப்பர்ல பார்த்தப்புறம் எனக்கே மனசு மாறி போச்சு. என் சிநேகிதி யோகாம்பாள் அதுக்குள்ள போன் பண்ணி துக்கம் விசாரிச்சுட்டா. உன் நாத்தனாருக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னியே, அந்த பையன் ஆத்மாராமன், அவனை பத்தி ஒரு விஷயம் பேப்பர்ல வந்திருக்கு, பொய்யான்னு கேட்டா. ரொம்ப அவமானமா இருந்தது. நம்ம வீட்டு டிரைவர் சமையல்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். எதேச்சியா கேட்டேன். உடம்பு வெக்கத்துல கூனி போச்சு. நம்ம சின்னம்மாவோட பீச்ல பாத்தீங்களே, அந்த மனுஷன் செஞ்சிருக்க செயலை கவனிச்சிங்களா? பெரிய மனுஷன் வீட்டு மாப்பிள்ளையா போறோம்னு இப்பவே தன்னோட லீலைகளை ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. உறக்க பேசாத, நமக்கேன் பெரிய இடத்து பொல்லாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார். இதுக்குள்ள எங்கெல்லாம் இந்த செய்தியை படிச்சுட்டு யாரெல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கிறாளோ தெரியாது. ஆத்மராமன் இப்படி விவஸ்தகிட்டு போக வேண்டாம். கண்ணுக்கோல் வைக்கிற இடம் சாத்திர இடம்னு தராதரம் இல்லையா? சாந்தோம் பக்கத்துல போய் யாரோ ஒரு குடிசை பொண்ண போய் அதற்கு மேல் அவளால் தாங்க முடியவில்லை. மணி, இந்த காரியத்தை செய்யக்கூட அந்தஸ்து பார்க்கணுமா? குடிசை பொண்ணோட கற்புக்கும் பங்களால வசிக்கிற பொண்ணோட கற்புக்கும் வித்தியாசமான விலையா? வித்தியாசம் நியாயமா மன்னி? நான் இதை நம்பவே மாட்டேன். பத்திரிகையில வந்திருக்கேன். என்ன வந்திருக்கு? குற்றம் சாட்டப்பட்டதா, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா தானே வந்திருக்கு. நீதிமன்றம், நீதிபதி, சட்டம் இதெல்லாம் இருக்கு. இதை விசாரிச்சு தீர்ப்பு வழங்குற வரைக்கும் ஆத்மராமன் இந்திய பீனல் கோட் சட்டப்படி குற்றமற்றவர். நம் நாட்டுல ஒரு கொலையாளிய கூட குற்றம் ருஜுவாகிற வரைக்கும் நீதிபதி தன்னோட தீர்ப்பை சொல்ற வரைக்கும் நிரபராதி என்கிற கண்ணோட்டத்துலதான் சட்டம் பாக்குறது. அதனால நீங்க பேப்பர்ல வந்ததை வச்சுண்டு அவர் மேல பழிய போட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க அண்ணா இதுக்கு மேல ஒத்துக்க மாட்டார். அவ்வளவுதான். ஜெயா மன்னி வேகமாக கீழே இறங்கி போய்விட்டாள். சிறிது பொழுதில் அவளை போனில் சிநேகிதி துளசி கூப்பிட்டாள். அவளும் துளசியும் இணை பிரியாத தோழிகள். ஒரே கான்வென்ட்டில் ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்து ஒரே மாதிரி பட்டதாரிகளாகி செக்ரட்டரியேட் கோர்ஸில் ஒரே நிறுவனத்தில் சேர்ந்து தேர்ந்து வெளிவந்தவர்கள். இப்போது ஜோடியாக கல்யாணத்தை எதிர்நோக்கி நிற்கும் பெண்கள். கால பேப்பர்ல வந்ததை பாத்தியா? துளசி வியப்புமிக்க குரலில் கேட்டாள். பார்த்தேன், நான் நம்பல. படக்கென்று போனை வைத்து விட்டாள். அவளுக்கு இருந்த மனநிலையில் அவள் யாருடனும் பேச விரும்பவில்லை. அண்ணா அலுவலகம் போன பின்பு அவள் கீழே இறங்கி வந்து தொலைபேசியில் ஆத்மராமனை கூப்பிட நினைத்தாள். ஜெயாமன்னி வேட்டை நாயாக போனை பாதுகாத்து நிற்பதை ஜாடையாக உணர்ந்து தவித்து போனாள்.
2 நாட்கள் சென்றன. நரக வேதனையில் நாழியை போக்கிக் கொண்டிருந்த சங்கீதா 3வது நாள் காலை மெல்ல கீழே வந்தாள். மன்னி குளித்துக் கொண்டிருந்தாள். அண்ணா அலுவலகம் போய்விட்டிருந்தார். சட்டென்று போனை எடுத்து ஆத்மராமனது அலுவலகத்திற்கு போன் செய்தாள். அவன் டைரக்டருடன் இருப்பதாக ரிசப்ஷனிஸ்டிடமிருந்து பதில் கிடைத்தது. அவன் வீட்டிற்கு போன் செய்து மாலை வேளையில் பேசலாம் என்றால் அண்ணாவின் கடுமையான கண்காணிப்பு. என்ன செய்வது, எப்படி தொடர்பு கொள்வது என்று கலங்கிக் கொண்டிருந்த சமயம்தான் அன்று மாலை ஜன்னல் வழியாக பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். ஆத்மராமன் தானாகவே அவர்கள் வீட்டை தேடிக்கொண்டு வந்திருந்தான். ரோஷி, ரம்மி என்ற அவர்கள் வீட்டு 2 அல்சேஷன்கள் பின்தொடர அண்ணா தோட்டத்திற்குள் உலாவிக் கொண்டிருந்தவர் அவன் மேல் நாயாக எரிந்து விழுந்தார். அன்று அவள் அழுத அழுகை. அடுத்த நாள் காலை மன்னிதான் போனை எடுத்தாள். பெங்களூருக்கு போயிருக்கா என்று கூசாமல் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வைத்து விட்டாள். மன்னி, ஆத்மா போன் பண்ணாரா? ஏன் அப்படி ஒரு பொய் சொன்னேள் என்று கோபத்தோடு கேட்டாள் சங்கீதா. இந்த கேஸ் விவகாரம் முடிகிற வரைக்கும் அவரை பத்தி வாய் திறக்காத. அண்ணாவுக்கு கோபம் வந்தா பின்னாடி எங்க போய் நிக்கும்னு சொல்ல முடியாது. இத்தனை நாள் தன் பக்கம் இருந்த மன்னி ஜெயா இப்போது கட்சி மாற தொடங்கிவிட்டாள். இனி அவளாகவே தான் நிலைமையை சமாளிக்க வேண்டும். இதனால் வீட்டில் எந்த சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் சரி, அடாபழியால் மனம் நொந்து போய் இருக்கிறவனுக்கு ஆறுதலாக அவள் ஏதும் சொல்லாதிருப்பது முறையா? பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா உங்க அம்மா பக்கம் இருக்கேன் என்று ஒரு வார்த்தை அவளே நேரில் சொன்னால் எத்தனை தெம்பாக இருக்கும். அண்ணா டெல்லிக்கு தமது விளம்பர கம்பெனி சம்பந்தமாக புறப்பட்டு போயிருந்தார். அண்ணா ஊரில் இல்லாவிடில் மன்னி தன் சிநேகிதிகளை பார்த்து வர கிளம்பி விடுவாள். வீட்டை பார்த்துக்கோ, நான் திருவான்மியூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அவளிடம் சொல்லிவிட்டு மன்னி கிளம்பி இருந்தாள். இதுதான் சமயம் என்று சங்கீதா பஸ்ஸில் புறப்பட்டு விட்டாள். மாலை அலுவலகம் முடிந்ததும் ஆத்மராமன் வீட்டுக்கு திரும்புவான். அவனை வீட்டிலேயே சந்தித்து பேசிக் கொள்ளலாமே என்ற நம்பிக்கை. கதவை திறந்த பார்வதி ஒரு கணம் அயர்ந்து போனாள். வாம்மா, வாய் நிறைய அழைத்தாள். தனக்காக டம்ளரில் கலந்து வைத்திருந்த காப்பியையும் மகனுக்காக ஆசையுடன் செய்து டப்பாவில் பத்திரப்படுத்தி இருந்த முறுக்கில் 2ஐயும் கொண்டு வந்து மேஜை மீது வைத்து உபசரித்தாள். பார்வதியை பார்த்ததுமே சங்கீதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. காப்பியை மட்டும் சாப்பிட்டாள். மாமி, ஆத்மா பற்றி பத்திரிகையில வந்திருக்கிற சங்கதிய நான் நம்பல. தைரியமா இருக்க சொல்லத்தான் அவரை பார்க்க வந்திருக்கேன். சந்தோஷம். உன்னை போல உங்க அண்ணாவும் மன்னியும் அவன் பேர்ல நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா இந்த சமயம் ரொம்ப தெம்பிருந்திருக்கும். மாமி, அவருக்கு என்னுடைய அபிப்பிராயம் தான் ரொம்ப முக்கியமானது. எங்க அண்ணா மன்னி அவரை பத்தி குறைவா நினைச்சா நினைச்சுக்கிட்டோம். அது எப்படி? அவ மதிப்புல என் பிள்ளை குறைஞ்சு போயிட்டா நாளைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு அங்க வர முடியும்? வந்தவனுக்குத்தான் சரியான வரவேற்பு கிடைச்சதே. பார்வதியின் வார்த்தைகள் சுருக்கென்று முள்ளாக மனதில் தைக்க சங்கீதாவுக்கு அழுகை தொண்டை வரை வந்துவிட்டது. கண்களில் பெருகிய கண்ணீரை சமாளித்தாள். தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்படி நீங்க நினைச்சா நான் கட்டின புடவையோட உங்காத்திலே இருந்துடுறேன். கேஸ் முடிஞ்சதும் கல்யாணத்தை நீங்களே எங்கேயாவது ஒரு கோயில்ல நடத்தி வச்சிருங்க மாமி, தழுதழுத்தாள். பார்வதி மெல்லியதாக சிரித்தாள். ஆதரவுடன் அருகில் வந்து தோளை தட்டினாள். சங்கீதா, நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலி. அவசரப்பட்டு அசட்டு பிசட்டுன்னு எதுவும் செஞ்சிடக்கூடாது. உங்க அண்ணாவே மனம் மாறி அவசரமா வந்து ஆத்மாட்ட மன்னிப்பு கேட்பார். உங்க கல்யாணத்தை சந்தோஷமா எடுத்து செய்வார். 4 பேருக்கு பயந்துருந்து நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதா உன் மேல வீண் பழி வேற ஏற்படணுமா? ஆத்மா படுற கஷ்டம் போதும். நான் சொல்றத கேளு. நீ உடனடியா உங்க வீட்டுக்கு திரும்பி போயிடு. இப்போ அவன் இருக்கிற மனநிலையில உங்ககிட்ட ஏதாவது கோபமா கத்திட்டா உன் மனசு கஷ்டப்படும். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், அதனால சொல்றேன், உபதேசித்தாள். அதற்கு மேல் வருங்கால மாமியாரின் பேச்சை மீறிக்கொண்டு அங்கே தங்கியிருப்பது தவறு என்று தோன்றவே விரைவில் விடை பெற்றுக் கொண்டாள் சங்கீதா. நான் வந்ததா சொல்லுங்க மாமி, ரொம்ப தேங்க்ஸ் கூறிவிட்டு வெளியே வந்தாள். நேரே அவள் தன் வீட்டிற்கு திரும்பவில்லை. திருவல்லிக்கேணிக்கு பஸ் பிடித்து நிலையத்தில் இறங்கி வராகசாமி தெரு நோக்கி நடந்தாள். தெருவுக்குள் நுழைந்ததும் கம்பி போட்ட முதல் வீடு இன்னமும் அதே பச்சை சாயத்திலே தெரிந்த அந்த பழைய காலத்து வீடு. அவள் சிநேகிதி ரம்யாவின் வீடு. ரம்யா கல்யாணமாகி புக்ககம் போய்விட்டாள். ஆனால் அவள் இப்போது பார்க்க போகிறது அவளது அப்பா கோபால்சாமியைத்தான். அவர் ஒரு பிரபல வழக்கறிஞர். இத்தனை நேரம் கோர்ட்டிலிருந்து வீடு திரும்பியிருப்பார். யோசித்தபடி அவள் கம்பி கேட் அருகே வந்து நின்றதுமே, வாமா. கோபால்சாமி அவளை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். நீதிமன்றத்து உடைகளை களைந்துவிட்டு வெள்ளை வேஷ்டியும் பனியனுமாக நெற்றி நிறைந்த நாமத்துடன் கோவிலுக்கு கிளம்பும் தோற்றத்திலே வாயில் வராந்தாவில் தொங்கிய ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார். வெளியில கிளம்பிட்டு இருக்காப்புல தோன்றது. உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசலான்னு வந்தேன். தயங்கினாள் அவள்.
5 நிமிஷம் என்ன 50 நிமிஷம்னாலும் ஏதாவது முக்கியமான காரியமா இருந்தா அத முதல்ல கவனிச்சுட்டு கிளம்புறேன். இப்படி கோவில் பக்கம் கொஞ்சம் காலார போயிட்டு வர வழக்கம், அவ்வளவுதான், வா. உபசரித்தபடி முன்பக்கம் இருந்த தமது அலுவலக அறைக்குள் அழைத்து சென்றார். நாற்காலியில் உட்கார்ந்த சங்கீதாவுக்கு அடக்க முடியவில்லை. சார், நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, என் ஃபியான்சி ஆத்மராமனை பத்தி அவருக்கு ஏற்பட்டு இருக்கிற அபவாதத்தை பத்தி சொல்லிவிட்டு பேச முடியாது விசும்பி விட்டாள். எனக்கு எல்லாம் தெரியும். என் சிநேகிதன் வரதராஜன் அந்த கேஸை எடுத்துட்டு இருக்கான். அடடா, எதுக்கு இப்படி அழற? கற்பழிப்புன்னு நிரூபிச்சா சட்டம் இப்ப ரொம்ப கடுமையாயிட்டுதாமே. 2 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் உள்ள தள்ளிடுவாளாமே. கற்பழிச்சுட்டதா நிரூபிக்கப்பட்டாதானே இந்த தண்டனை. இந்த பாரு சங்கீதா, இந்த கற்பழிப்பு சட்டம் இருக்கே அது ரொம்பவும் சிக்கலானது. பல ஓட்டைகள் அதுல இருக்கு. IPC 375 இன்னும் சட்டத்தின் கீழே ஒரு பொண்ணை அவ சம்மதம் இல்லாம ஒரு மனுஷன் பெண்மையை அழிச்சான்னாலும், அவன் பலவந்தப்படுத்தி பெண்மையை சூறையாடினாலும், அல்லது அவ உயிருக்கு ஆபத்து உண்டாரதா பயமுறுத்தி அவளை கட்டுப்படுத்தினாலும், வயசு குறைவான அதாவது மைனர்னு சொல்லப்படும் 16 வயதுக்கு உட்பட்ட பொண்ண அவ பூரண சம்மதம் கொடுத்திருந்தாலும், பெண்மைக்கு பங்கம்னு ஐயமர நிரூபிக்கப்பட்டாலும் தான் அவன் கற்பழித்த குற்றவாளி ஆகிறான். சட்டத்துக்குள்ள இத்தனை கிளை பிரிவுகள் இருக்கிறதுனால உண்மையா கற்பழிச்சவனே சுலபமா தப்பிக்கொள்ள முடியறது. மேலும் தன்னை கற்பழித்து விட்டதா மேல புகார் செய்கிற பொண் அதை பூரணமா நிரூபிக்கணும். ஆத்மராமன் வழக்குல இந்த விவகாரங்களுக்கு இடம் இல்ல. நீ ஏன் அனாவசியமா கவலைப்படுற? தயவு செஞ்சு ஒரு விவரம் எனக்கு அந்த வக்கீல் வரதராஜன்ட்ட இருந்து கேட்டு சொல்வீங்களா சார்? அந்த பொண்ணு யாரு, அவ வசிக்கிற இடம், சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற நேரம், இதெல்லாம் விவரமா கேட்டு நான் நாளைக்கு இந்த நேரம் போன் பண்றப்போ சொல்வேளா? நாளைக்கு என்னத்துக்கு, இப்பவே கேட்டு சொல்றேன். ஆமா, நீ என்ன இந்த விவரம் எல்லாம் கேட்டு அகதா கிறிஸ்டி கரையில வரா மாதிரி மிஸ் மார்பிள் போல ஏதாவது துப்பு துலக்க போறியா? சிரித்தபடி அவர் தொலைபேசியில் தமது நண்பரை அழைத்தார். சிறிது பொழுதில் அவள் வீட்டுக்குள்ளே சென்று திருமதி கோபால்சாமியையும் சந்தித்து எலுமிச்சம்பழ சர்பத்தை சாப்பிட்டு விட்டு கோபால்சாமி விவரமாக எழுதி கொடுத்த தகவல்கள் நிறைந்த கடிதத்துடன் வீட்டுக்கு திரும்பினாள். டெல்லியில் இருந்து திரும்பி வந்த ராமசாமி தங்கை சங்கீதாவிடம் பெருத்த மாறுதலை கண்டு வியப்படைந்தார். முன்போல் அவள் அண்ணாவை கண்டு பதுங்கி போகவில்லை. நேருக்கு நேர் அவனை பார்த்து வழக்கம் போல் குழந்தைத்தனமாக சங்கோஜத்துடன் புன்மறுவளித்தாள். அண்ணா வந்திருக்கார், காரில் இருந்த பிரீஃப் கேஸ போய் எடுத்து உள்ளவை, வேலையாளுக்கு உற்சாகமாக உத்தரவிட்டாள். காலையில் எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல தோட்டத்திற்குள் சென்று பூஜை அறைக்கு வேண்டிய பூக்களை தானே பறித்து கூடையில் நிரப்பி எடுத்து வந்தாள். சாப்பாட்டு அறையில் யாரையும் நிமிர்ந்து பாராது தட்டின் 4 பக்கத்திலும் உணவை ஒதுக்கிவிட்டு பாதியில் எழுந்து போகாது எல்லாவற்றையும் ருசித்து ரசித்து சாப்பிட்டாள். மணி, கடைக்கு போணுமா? நானும் கூட துணைக்கு வரட்டுமா? தானே வலிய உதவி செய்ய முன்வந்தாள். தானே தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை ஆத்மராமன் பெரிய அயோக்கியன் என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். அதனால்தான் அந்த பிடிவாதத்தை விட்டு முன்போல பழைய சங்கீதாவாக பணிவான தங்கையாக மாறிவிட்டிருக்கிறாள் என்று இருவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த மாற்றத்திற்கு அவளை பொறுத்தவரை ஒரு அழுத்தமான காரணம் இருந்தது. கண்ணீர் விட்டு கதறி தன் காதலனை பற்றி அண்ணாவிடமோ மன்னியிடமோ பேசி பயனில்லை. அவன் 100க்கு 100 நிரபராதி. அவன் மீது வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணம் கொண்டு அந்த பெண் குற்றம் சுமத்தி இருக்கிறாள். இந்த சிக்கலை விடுவிக்க அவள்தான் முயற்சி செய்ய வேண்டும். அது அவளது வருங்காலத்தை பற்றிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அவள் குடும்பத்தவர்கள் உண்மையை உணர வேண்டும். ஆத்மராமன் மனம் நோகும்படி பேசியதை பற்றி அண்ணா பச்சாதாபப்பட வேண்டும். ஆத்மராமன் நிரபராதி என்று வீட்டவர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் பளிச்சென்றே தெரிய வேண்டும். வீணாக ஒரு மனிதனை குற்றவாளியாக்கி சொல்லாலும் செயலாலும் குறிப்பிடுகிறோமே என்று எல்லோரும் வருந்த வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் அவர்கள் பாதை முன் வந்து முட்டுக்கட்டையாக எதிர்த்தாலும் அவள் அவனுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாள் என்ற ஆழமானது ஒரு நம்பிக்கை ஆத்மராமனுக்கு ஏற்பட அவள் ஒரு வழி செய்தாக வேண்டும். எப்படி? வக்கீல் கொடுத்த விவரங்கள் அடங்கிய அந்த துண்டு கடிதத்தை அவள் தன் படுக்கை அறைக்குள் கதவை சாத்திக் கொண்டு பிரித்து கவனமாக படித்து ஞாபகத்தில் அடக்கி கொண்டிருந்தாள். அந்த பெண் பெயர் கலைவாணி. சாந்தோம் அருகே ஒரு திருப்பத்திலே உள்ளே செல்லும் சிறு சந்து போன்ற தெருவில் புதிதாக உருவாகியுள்ள மாடி கட்டடங்கள் நடுவே தென்னந்தோப்புக்குள் ஒரு பழைய ஓட்டு வீட்டில் வசிப்பவள். அவள் அண்ணன் அருகில் உள்ள ஒரு சந்தில் சைக்கிள் ரிப்பேர் கடை வைத்திருப்பதாக தகவல் கொடுத்திருந்தாள். அவள் SSLC வரை படித்தவள். படித்த பின்னர் அம்மா இறந்து போனதால் மேற்கொண்டு படிப்பை தொடராது
அண்ணனுக்கு உதவியாக வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தாள் என்பது கிடைத்த மற்றைய விவரங்கள். அண்ணா, மன்னி யாருடைய உதவியும் இன்றி அவள் கலைவாணியை சந்தித்தாக வேண்டும். மெல்ல பேச்சு கொடுத்து உண்மையை கிரகிக்க முடியுமானால் நாளின் பெரும் பொழுது இதே சிந்தனையில் இருந்தாள் சங்கீதா. வக்கீலின் விவரப்படி அந்த கற்பழிப்பு வேலைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட இன்னும் சில தினங்களே தான் இருந்தன. அதற்குள் அவள் செயல்பட்டாக வேண்டுமே. என்ன செய்வது? எப்படி செய்ய துவங்குவது? மன்னி ஜெயாவுக்கு கார் ஓட்ட தெரியாது. வீட்டு டிரைவர் மட்டம் போட்டு விட்டால் அவள் வெளியே போய் வர தனியாகத்தான் போய் வருவது வழக்கம். அதை நிவர்த்திக்கத்தான் சங்கீதா கார் ஓட்ட கற்றுக்கொண்டு லைசன்ஸும் வைத்துக் கொண்டிருந்தாள். டிரைவர் இல்லாத நாட்களில் அவள் மன்னிக்கு சாராத்தியம் செய்வாள். சில நாட்களாக அந்த சம்பவத்திற்கு பின்னர் அவள் தனக்கு ஏற்பட்ட மன துயரத்தில் ஜெயாவுக்கு உதவ முன்வராது ஒதுங்கிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் காரியம் வெற்றியாக வேண்டும். அதற்கு கார் அவசியம் தேவைப்பட்டது. அண்ணா நகர் போணுமா மன்னி? நான் கொண்டு விடுறேனே, ஏன் கவலைப்படுறேன்? அவளே வலிய வந்து கேட்டபோது மன்னி ஜெயா மனம் குளிர்ந்து போய்விட்டாள். கோபம் தணிந்து தானே பழைய நிலைக்கு மாறிக்கொண்டு வரா சங்கீதா. நல்லதுதான் என்று நினைத்தாள். உசுர கையில பிடிச்சுண்டு வெளியில போயிட்டு வரேன். ரொம்ப அலட்சியமா ஓட்டுறா. நீ நிதானமா பதவிசா ஓட்டுற. எனக்கு மனம் நிம்மதியா இருக்கு புகழ்ந்தாள். இன்னைக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, கொண்டு விடுறேன். எப்ப திரும்பி வந்து அழிச்சுன்னு போகணும்னு சொல்லுங்க, அந்த நேரத்துக்கு வந்து அழிச்சுன்னு போறேன். நீங்க உங்க சிநேகிதி வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது நான் என் சிநேகிதியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன், சரிதானே? கொஞ்சலாக சிரித்தாள். தன் காரியம் ஆக வேண்டும் என்ற ஆவல் ஜெயாவுக்கு. அதனால என்ன, அப்படியே செஞ்சா போச்சு. உத்தரவு கொடுத்து விட்டாள். மன்னி ஜெயா தன் ஆருயிர் தோழியை காண அடையார் புறப்பட்டால் லேசில் திரும்ப மாட்டாள் என்பது சங்கீதாவுக்கு தெரியும். எப்ப கார் வேணும்னு போன் பண்ணுங்க, எடுத்துன்னு வரேன் கூறிவிட்டு ஜெயாவை அடையார் சிநேகிதியின் பங்களா வாசலில் இறக்கி விட்டுட்டு வேகமாக திரும்பி சாந்தோம் பீச்சை நோக்கி விரைந்தாள். வக்கீல் கொடுத்திருந்த விவரப்படி அந்த திருப்பத்தில் நுழைந்து தென்னந்தோப்பு நிறைந்த பகுதி அருகே தெரிந்த அந்த வீட்டுக்கு முன் வண்டியை நிறுத்தினாள். நெஞ்சு பக்கென்று அடித்துக்கொள்ள காரை விட்டிறங்கி துணிவுடன் கேட்டுகள் இல்லாத மதில் சுவர் பகுதியை தாண்டி உள்ளே வந்தாள். வீடு பூட்டியிருந்ததை கண்டு திகைத்து போய்விட்டாள். உதட்டை கடித்து கொண்டு யோசனையுடன் அதை உற்று பார்த்தபடி நின்றவள் பின்னால் காலடி ஓசை கேட்கவே அரண்டு போய் திரும்பி பார்த்தாள். என்னம்மா பாக்குற? பின்னால் இருந்த ஓலை குடிசையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கிழவி வினவினாள். குடும்ப கட்டுப்பாடு பத்தி பேச வந்திருக்கேன். அடையார் தெற்கு பகுதி மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? குழந்தைகள் எத்தனை? இந்த பக்கத்துல எத்தனை வீடுகள் இருக்கு? விவரம் சொல்ல முடியுமா பெரியம்மா? மிகவும் குழைவாக சர்க்கரையாக வினவினாள். தோள் பையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகம், பேனா இரண்டையும் குறிப்பெடுக்க விரும்புகிறவள் போல கையில் எடுத்துக்கொண்டாள். காரையும் அவளையும் மாறி மாறி பார்த்த அந்த கிழவி ஒரு வழியாக தன் மதிப்பீட்டை முடித்து கொண்டாள். இந்த ஓட்டு வீடு, என் குடிசை ரெண்டையும் தவிர பின்னால சந்து, அப்பால ஒரு 4 மண் வீடு இருக்குது. எல்லாரும் அன்னாடம் காய்ச்சிங்க. இந்த பகல் வேலையில யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. நானும் அந்த மேல் வீட்டு கிழவியும் தான் வேலை செய்ய தள்ளாம குடிசையில உழுந்து கிடக்குறோம். மத்தவங்க ஆணும் பொண்ணும் வேலைக்கு போயிருக்காங்க. விளக்கு வைக்கிற நேரத்துக்கு வந்தா விவரமா அவங்கள பார்த்து விஷயத்த கேட்டுப்ப. பெரியம்மா, நீங்களே கொஞ்சம் விவரம் கொடுத்தீங்கன்னா மருந்துகளோட நாளை மறுநாள் எங்க சங்கத்துக்காரங்க யாராச்சும் வரும்படி ஏற்பாடு பண்ணுவேன். அடிக்கடி வரத்துக்கு முடியாது, எங்களுக்கு வேலை ரொம்ப இருக்கு. பர்ஸை திறந்து 2 ரூபாய் நோட்டை இழுத்து கிழவியிடம் நீட்டினாள். மகராசியா இருமா, நேத்துக்கு கையில இருந்த துட்டையெல்லாம் போட்டு வெத்தலை போயல வாங்கிட்டேன். ஒரு பைசா கூட கிடையாது. அந்த மூலக்கடைக்காரங்கிட்ட கடனா கேட்க பயந்துட்டு இருந்தேன். சாமியே அனுப்பிச்சாப்புல நீ வந்து ஹி ஹி என்று பொக்கை வாயை திறந்து பலமாக மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். பணத்தை இடுப்பு சுருக்கு பைக்குள் லபக்கென்று வைத்து செருகிக் கொண்டாள். ஆமா, என்ன விவரம் வேணுங்கிற தாயே, சொல்ல. மகிழ்ச்சியுடன் முன் வந்தாள். இங்க இருக்கிறவங்களை பத்தி தான், வேற என்ன? சங்கீதா செல்லமாக அவளை பார்த்தாள். கிழவி சொன்னபடி பொழுது உச்சியை தாண்டிவிட்ட அந்த வேளையில் தெருவில் ஜன நடமாட்டம் கூட காணப்படவில்லை. எங்கேயோ ஒரு ரிக்ஷாக்காரன் பள்ளிக்கூட குழந்தைகளை அடைத்துக் கொண்டு மறு திக்கில் விரைந்து கொண்டிருந்தான். நிம்மதியாக 2 எருமை மாடுகள் தெருவில் கிடந்த காகிதங்களையும் பாதையோரத்தில் தப்பி தவறி தலை நீட்டிய புல்லையும் சேர்த்து விழுங்கி கொண்டு நின்றன. இன்னும் செத்த பொறுத்து வந்தா பின்னால பக்கத்து குடிசையில இருக்கிற சம்பகம் வருவா. அது வரைக்கும் உனக்கு காத்துட்டு இருக்க முடியாது போல தோணுது. இந்த பக்கம் அப்படி குழந்தை குட்டிகள் ரொம்ப இருக்கிற குடும்பம் கிடையாது. காலி மனைகளை எல்லாம் வாங்கி மாடி வீடு கட்டிட்டானுங்க மகராஜனுங்க. சம்பகத்துக்கு 3 குழந்தைங்க. அவ கடைசி பிள்ளைக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா. அந்த பக்கம் இருக்கிற வீராசாமிக்கு 5 பிள்ளைங்க.
போன வருஷம் வாந்தி பேதியில ஒரு புள்ள செத்து போச்சு. கிழவி தொணவென கதை பேச ஆரம்பித்து விட்டாள். ஏதோ எழுதுவது போன்று டைரியில் பேனாவால் கிறுக்கிக் கொண்டிருந்த சங்கீதா சன்னமாக சிரித்தாள். உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க பெரியம்மா? மிகவும் பவ்யமாக கேட்டாள். நானும் என் பேரன் தான் இருக்கோம். என் பேரன் டவுன்ல ஒரு சேட்டு வீட்டுல வேலை பார்க்கறான். பொழுசாயும்போதுதான் வருவான். அவன் சின்ன வயசுலயே என்று ஆரம்பித்த கிழவியின் பேச்சில் இடையே குறுக்கிட்டாள் அவள். ஆமா, இந்த ஓட்டு வீடு பூட்டி கிடக்குதே, இதுல யார் இருக்கிறாங்க? ஒரு அண்ணனும் அவன் தங்கச்சி இருக்கிறாங்க. அண்ணங்காரன் பக்கத்து சந்துல சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சிருக்கான்னு சொல்றாங்க. சங்கீதாவின் இதயம் வேகமாக துடித்தது. சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறாள் என்ற உணர்வில் உள்ளத்திலே ஒரு உற்சாக சிலிர்ப்பு. சொல்லிக்கிறாங்கன்னா நீங்க நம்பலன்னு அர்த்தமா பெரியம்மா? மெல்லிய குரலில் கேட்டாள். கிழவி சுற்றும் முற்றும் பார்த்தாள். பைக்குள் அடங்கி இருந்த 2 ரூபாய் நோட்டு அவளது உள்வுணர்வை தூண்டிவிட்டது. நான் நம்பல. அந்த பக்கம் இந்த வீட்டுக்கு அவங்க குடி வந்து 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வண்ணாரப்பேட்டையில இருந்ததா சொல்றாங்க. அந்த பொண்ணு களவாணி, அவன் தங்கச்சிங்கிறது கூட பொய்ன்னு எனக்கு படுது. அப்படின்னா பெரியம்மா ஏதாவது தப்பு தண்டா காரியம் செஞ்சுட்டு இருக்கிறவங்கன்னு சொல்றீங்க? என் பேரன் நாள் முழுக்க உழைக்கிறான். மாச கடைசியில 80 ரூபா சம்பளம் எடுத்துட்டு வரான். இந்த விலைவாசியில எனக்கு ஒரு நூல் சேலை எடுத்துக்கட்ட அந்த காசுல கட்டுப்படி ஆகல. அந்த களவாணி பொண்ணு என்னன்னா, நேரத்துக்கு ஒரு துணியா ஆம்பளைங்கள ஆட்டமா கால் சட்டை மாட்டிக்கிட்டு பவுடரு உதட்டு சாயம் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில கிளம்பிடுறா. பாடுபட்டு சம்பாதிக்கிற காசுல வந்த வாழ்வு இது இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த பைய அவ அண்ணன்னு சொல்ற தடியன் சாயங்காலம் ஆனா பட்டை போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டமா ஆடுறான். ராத்திரி வேளையில இந்த வீட்டுல சிரிப்பும் பேச்சுமா நான் சொல்லக்கூடாது. நல்ல குடுத்தனக்காரங்க இருக்கிற இடம் போல இல்ல. கலைவாணி ஏதாவது ஆபீஸ்ல வேலை பார்க்குதோ என்னவோ பெரியம்மா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆபீஸ்க்கு போற மூஞ்சிய பார்க்கல. நான் ஆளை அளந்துக்கிடுவேன். அண்ணன் தங்கச்சின்னு வேஷம் போட்டுக்கிட்டு 2 பேரும் இன்னும் 2 ரவுடி பசங்களை சகாயத்துக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பு வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையின் அருகே ஒடுங்க விட்ட உணர்வில் நெஞ்சு படபடக்க சங்கீதா மெல்ல கேட்டாள். அப்படியா? நீங்க சொல்றத கேட்க ரொம்ப அதிசயமா இருக்கே. நீயே பொறுத்திருந்தீன்னா உன் கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்குவ. நமக்கு என்ன வீண் வம்புன்னு இந்த பக்கத்து குடிசைக்காரங்க சும்மா கண்டும் காணாதமா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் மனசு அடிச்சுக்குது. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாள் எவனாவது அவளை புடிச்சு செம்மையா உதைக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அப்படி என்னதான் தப்பு செஞ்சிடுறாங்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறம்மா? சாயங்காலமான அந்த கலைவாணி நாளைக்கு ஒரு அலங்காரத்துல வெளியே புறப்பட்டுடுவா. பீச் ஓரத்துல போய் நின்னுகிட்டு என்ன ஜாலம் பண்ணுவாளோ தெரியாது. வரும்போது கார்லயோ இல்ல மோட்டார் சைக்கிள் பின்னாலயோ ஒரு ஆளோட வருவா. ஓஹோ, அந்த காரியம் செய்யறாங்களோ? விபச்சாரம் பண்ணா கூட தேவலன்னு சொல்லுவேன். வயிற்றுக்கு இல்ல இந்த தொழில இறங்கிட்டான்னு மன்னிச்சிடலாம். ஆனா 2 பேரும் அக்கிரமம் செய்யறாங்க. அதான் எனக்கு பார்க்க பார்க்க ஆத்திரமா இருக்கு. கார்லயும் சைக்கிள்லயும் கூட்டியார ஆள வீட்டுக்குள்ள இட்டுட்டு போய் கொஞ்ச நேரத்துல கலைவாணி ஓன்னு கத்துவா. தயாரா காத்துக்கிட்டு நிக்கிற ரவுடி பசங்க ஓடி ஆடுவானுங்க. என் தங்கச்சியை கைய பிடிச்சு இழுத்து அக்கிரமம் செய்யறியா அயோக்கிய நாயேன்னு அண்ணன் கை நீட்டிக்கிட்டு கலாட்டா பண்ணுவான். பாவம் வந்தவன் பயந்து போய் அவங்க கேட்டபடி கை கடிகாரம் சட்டப்பையில இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். இதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே. நாம் என்ன செய்ய முடியும்? பொருளை இழந்தவன் போலீஸ்ல போய் புகார் பண்ணணும். முதல்ல நான் கூட உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு உலக்கைய தூக்கிட்டு சண்டைக்கு போனேன். அப்புறம்தான் இது ஒரு நாடகம்னு புரிஞ்சுது. எப்படி புரிஞ்சுது? ஒரு தடவை நடக்கும், மிஞ்சினா 2 வாட்டி இது மாதிரி அத்துமீறி பசங்க பெண்கிட்ட வாலாட்டுவானுங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்தா அது நாடகம் இல்லாம மெய்யான சங்கதியாவா இருக்கும்? பலே பெரியம்மா, நீங்க ரொம்ப உஷாரான ஆசாமிதான். ஒரு தபா ஒரு முரட்டு பையகிட்ட அண்ணனும் தங்கச்சியும் போட்ட நாடகம் பலிக்கல. சக்கையா 2 பேரையும் நொறுக்கிட்டு போயிட்டான். ஆனா பாவம் பிள்ளையாண்டான் ஒருத்தன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெய்த மழையின் போது கார்ல இந்த பொண்ணோட வந்துட்டு ரொம்ப பாடுபட்டான். சங்கீதாவின் மார்பு வேதனையில் விரிந்தது. அண்ணங்கார அவனை அடிச்சுட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பையன் சாமர்த்தியக்காரன் தான். போலீஸ்க்கு போய்க்கோன்னுட்டு பேசாம காரை ஓட்டிட்டு போயிட்டான். அத்தோட கதை முடிஞ்சுதுன்னு நினைச்சேன். ஆனா பாவம் அந்த பையன் மேல தப்பு குத்தம் வந்து சேர்ந்துட்டுதுன்னு பத்திரிக்கையில போட்டுட்டாங்களாம். இங்க பேசிக்கிட்டாங்க. யாராவது துணிஞ்சு உண்மைய போலீஸ்க்கு ஏன் எடுத்து சொல்லக்கூடாது? அடப்போமா, நீ ஒண்ணு. இது மாதிரி போக்கிரிகளோட வம்பு செஞ்சுட்டு இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? நமக்கு ஏன் பொல்லாப்புன்னு வாய மூடிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா, அந்த பொண்ணை இப்ப காணலையே. காத்தால ஏதோ காரியமா டவுனுக்கு அண்ணனும் தங்கச்சியும் போனாங்க. அந்த வம்பு விஷயம் கோர்ட்டுக்கு வருதாமே, அதை கண்டுகிட்டு வர போனாங்களோ என்னவோ. ஆமா, அந்த பொண்ணு அந்த வம்புக்கு பிறகு ஒழுங்காத்தானே இருக்கிறா? அவ எப்படி ஒழுங்கா இருப்பா?
அதானே அவங்க பொழப்பு. இந்த பார் தாயி, உனக்கு இத பத்தி விவரமா தெரியணும்னா விளக்கு வைக்கிற சமயம் இந்த பக்கமா வந்து பாரு. இந்த குட்டி சோக்கா பவுடர் அடிச்சுக்கிட்டு ஆண்களை மடக்க புறப்படுற ஜோர நீ பார்க்கலாம். நிதமும் நடக்கிற நாடகம்னு சொல்றீங்க, அடிக்கடி நடக்கிற நாடகம்னு சொல்றேன். நேத்து கூட ஒரு ஏமாளி ஆப்டான் பாவம். கோபத்தில் கொதித்து போனாள் சங்கீதா. உண்மை இவ்வாறு இருக்கும்போது இதை பற்றி ஆராய மறுத்து அண்ணாவும் மன்னியும் ஆத்மராமனை பற்றி எவ்வளவு துச்சமாக பேசிவிட்டனர். சரி பெரியம்மா, ரொம்ப நன்றி. அப்புறம் உங்களை மறுபடி வந்து பாக்குறேன். விரைவாக விடை பெற்று கொண்டாள். மன்னி ஜெயாவை திரும்ப வீட்டில் கொண்டு வந்து விட்ட பொழுது பொழுது மங்க விட தொடங்கி விட்டிருந்தது. அதை கண்டதுமே அவளுள் ஏக பரபரப்பு. என் சிநேகிதி ஒருத்திய பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் மன்னி. பதிலை எதிர்பார்க்காது காருடன் பங்களாவை விட்டு வேகமாக வெளியேறினாள். சாந்தோம் பீச்சின் அந்த திருப்பத்தின் அருகே நெருங்கிய போது அவள் நெஞ்சு இரண்டாக பிளந்துவிடும் போல வேகமாக அடித்துக் கொண்டது. அந்த ஓட்டு வீட்டில் இருந்து அந்த பெண் கிழவி சொன்ன கலைவாணி அந்தி வேளையின் நாடக ஆரம்பத்திற்காக பலத்த ஒத்திகைகளுடன் தெருவுக்குள் புகுந்து கடற்கரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். மாலையில் இருந்தே மேகமூட்டத்தினால் வானம் கருக்க தொடங்கிவிட்டிருந்தது. விளக்குகள் எரிய தொடங்கவில்லை. இருட்டு கனமாக அப்பிக்கொள்ள தொடங்கியது. முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தபடி சாலை ஓரமாக பெண்கள் கல்லூரியை தாண்டி அவள் நடந்து கொண்டிருந்தாள். ஆரஞ்சு வண்ண ஷிஃபான் சேலையும் கையில்லா ரவிக்கையுமாக சிலும் சிலும் என்று ஹை ஹீல் ஷூவால் நடந்த அந்த பெண்ணை இருள் கவ்விக்கொண்ட போதிலும் சற்று தொலைவில் இருந்தபடியே மெல்ல காரில் பின்பற்றி கொண்டிருந்தாள் சங்கீதா. தன்னை தாண்டி செல்லும் வாகனங்களை திரும்பி நின்று பார்த்தபடி நின்று நின்று மேலே அவள் நடப்பதைக் கண்டு பொறுமை குறைந்து போனாள் சங்கீதா. வலையில் அகப்பட்ட மீன் நழுவி விட்டால் என்ற கவலையில் ஆக்சிலரேட்டரை சற்று அழுத்தமாகவே மிதித்து காரை சர்ரென்று அந்த பெண்ணின் அருகே நிறுத்தினாள். சாலை விளக்குகள் எரிய தொடங்காததினால் மழை மூட்டத்து இருளில் அந்த பெண் உள்ளே இருக்கும் ஆளை இனம் கண்டு கொள்ளாத அவசரத்திலே முன் ஆசனத்தின் கதவை திறந்து கொண்டு ஏறி உட்கார்ந்தாள். சங்கீதா வேகமாக காரை செலுத்திக் கொண்டே அவள் பக்கம் மெல்ல திரும்பினாள். மிஸ் கலைவாணி எங்க போனோம்? திடுக்கிட்டு போய்விட்டாள். நான் என் பேர் எதிர்பாராத அதிர்ச்சியிலே குழப்பத்துடன் குளறியதை கேட்டு சங்கீதா கோபத்துடன் சிரித்து விட்டாள். சாலை விளக்குகள் பளீரென்று எரிய தொடங்கிய போது சங்கீதா கல்லூரி பகுதியை தாண்டி வெகு தூரம் வந்து விட்டிருந்தாள். இந்த பாரு கலைவாணி, உன் பேரு, நீ செய்யற காரியம், இதையெல்லாம் பத்தி என்கிட்ட மறுக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நான் பெண் போலீஸ் படையை சேர்ந்த சிஐடி. உன்னை பத்தி பல புகார்கள் மேல போலீஸ் உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். மேல் துணியை கிழித்து கொண்டு ஆஹா ஊஹூன் கத்தி கூச்சலிட்டு ரகளை செய்து ஆத்மராமனை குற்றவாளியாக எல்லார் முன்னிலும் நிறுத்தி வைத்தவள் இப்போது ஆடி போய்விட்டாள். உதடுகள் பயத்தில் துடிக்க, கண்களில் நீர் புரள பதற்றமாக சங்கீதாவை பார்த்தாள். யாரோ ஆம்பளை ஓட்டுற வண்டின்னு தானே துணிச்சலா ஏறி உட்கார்ந்த. பொம்பளை உள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஏமாந்துட்ட. அதுவும் ஒரு சிஐடின்னு கேட்டதும் பயமா இருக்குல்ல. உண்மையை என்கிட்ட ஒப்பு கொண்டுக்கோ. உனக்கு நான் இந்த சிக்கல்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுக்குறேன். பாவம் சின்ன பொண்ணு, அண்ணன்னு சொல்லிக்கிட்டு உன்னை ஆட்டி படைக்கிறவங்கிட்ட அகப்பட்டுக்கிட்டு நீ முழிக்கிற இல்லையா? திடீரென்று கலைவாணி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விசும்பி அழுதாள். நீங்க சொல்றது உண்மைதான். அவரு என் அண்ணன் இல்ல, என்னை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தவரு. வழியோட போறவங்கள வழிமறிச்சு இப்படி ஒரு நாடகம் போட்டு பயமுறுத்தி துட்டு சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்துல நான் சிக்கிக்கிட்டேன். என்னை நீங்க காப்பாத்துறதா வாக்கு கொடுத்து. தாங்க முடியாது அவள் விம்மினாள். சங்கீதாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இத்தனை சுலபமாக அவள் வெற்றி அடைவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படியே வாக்கு தரேன். என்னை சந்திச்சது பத்தி உன் அண்ணங்கிட்ட மூச்சு விட்டியோ காரியம் கிட்டு போயிடும். நீ ஒண்ணு செய்யணும். நடந்த உண்மையை மறைக்காம கோர்ட்ல நீதிபதிட்டு சொல்லணும். அப்போ தப்பிச்சுப்ப. பொய் பேசினியோ உன்னை உள்ள தள்ள என்னால முடியும். உன்னை பத்தின மத்த புகார்களை தயாரா எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாங்க, என்னை காப்பாத்திருங்க. நான் எங்க ஊர் போய் திரும்ப அம்மா அப்பா காலில் விழுந்து அவங்களோட சேர்ந்துக்கிறேன். இந்த பொழப்பு எனக்கே பிடிக்காம போயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு அந்த கார்ல வந்தவர்கிட்ட என்ன கேட்டேன்? லிப்ட் கேட்டேன். மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. உதவி செஞ்சாரு பாவம். அவரையே நான் போலீஸ்ல குத்தவாளியா காட்டி கொடுக்க நேர்ந்துடுச்சு. எல்லாம் வேஷக்கார அண்ணன் வேலை. நான் மறுத்திருந்தா உதச்சு கொண்டுட்டு இருப்பாரு. பொய்யா கேஸ் ஜோடிச்சா அது கோர்ட்ல நிக்குமா? யோசிச்சியா? எனக்கு ஒன்னும் தெரியாது. அவங்க சொன்னபடி கத்தி கூச்சல் போட்டேன். இந்த கார்காரர் பயப்படல. போலீஸுக்கு இழுத்துட்டு போய் அண்ணங்கிறவர் பேல கேஸ் பதிவு செஞ்சாரு. அப்புறம் போலீஸ்ல நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. வீணா அந்த மனுஷன் மேல நீ குத்தம் கற்பிச்சேன்னு நீதிபதி கிட்ட உண்மையை சொல்லி அழுதுட்டினா
உன்னை மன்னிச்சு விட்டுருவாரு. இல்லாட்டி நீ ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள போயிருவ. புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேன். ஆனா அண்ணன், நீ உண்மையை சொன்னா நீதிபதி அவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு. உனக்கு இந்த கூட்டத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். உன் ஊருக்கு போய் உன் மனுஷாலோட நீ சேர்ந்துக்கலாம். நல்லா யோசிச்சு பாரு. அழுது கொண்டே அவள் தலையை ஆட்டினாள். சிறிது பொழுதில் சாந்தோம் பீச் அருகே அவளை இறக்கி விட்டாள் சங்கீதா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கோர்ட்ல வந்து குழப்பக்கூடாது. உண்மையை பளிச்சுன்னு சொல்லிடணும். சரியா? மிரட்டலாக உத்தரவிட்டு விட்டு வேகமாக காரை செலுத்தி கொண்டு சென்றாள். ஆத்மராமன் மீது கற்பழிப்பு குற்றம் என்றதுமே அழுது கொண்டு துவண்டு கிடந்த அவளா இப்படி திடீரென்று எக்கச்சக்கமான துணிவுடன் செயல்படுகிறாள்? அவளுக்கே அவளது செய்கையில் நம்ப முடியாத ஒரு வியப்பு. விசாரணை நடக்கவிருந்த நாள் அன்று காலை அவள் வழக்கம் போல சீக்கிரம் குளித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமானாள். காலை காஃபி டிஃபனுக்கு அவர்கள் எல்லோரும் சாப்பாட்டு அறையில் கூடியிருந்த போது சங்கீதா ஆரம்பித்தாள். அண்ணா, இன்னைக்கு தான் ஆத்மராமனோட கேஸ் விசாரிக்கப்பட போறது. அதுக்கு என்ன இப்போ? அவனுக்கு ஆரத்தி சுத்தி வழி அனுப்பணுமா? கோபத்துடன் அண்ணா கேட்டதை அவள் பாராட்டவே இல்லை. நாமெல்லாம் அங்க போகணும். கேஸ் எப்படி முடியறதுன்னு பார்க்கணும். எதுக்காக? நமக்கும் அந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் வச்சு கிடக்கு? ரொம்பவே சம்பந்தம் இருக்கு. கனியூர் ஜோசியர் பொருத்தம் சரின்னு சொல்லிட்டதுனால நீங்களும் ஆத்மராமனை மாப்பிள்ளையா ஏத்துக்க தயாரா இருந்தேன். நடுவுல இப்படி ஒரு அபத்தம் ஏற்பட்டுடுது. இத ஒரு சாக்கா வச்சுண்டு என் மனச மாத்த பார்த்தேன். ஆனா நான் ஒரே புடியா இருக்கேன். என்ன உளர்ற? உனக்கு இப்படி பேச யார் கத்து கொடுத்தா? என்ன தைரியம்? யாரும் கத்து கொடுக்கல. என் மனசாட்சி தான் தெம்ப கொடுத்துருக்கு. உண்மையை பேச நான் ஏன் பயப்படணும்? எனக்கு பிடிக்காத இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்க வற்புறுத்த முடியாது. அதனால கோர்ட்டுக்கு என்னோட வாங்கோ. கேஸ் எப்படி முடியறதுன்னு பாருங்க. என் பேர் இன்னும் பேப்பர்ல வரலன்னு உனக்கு கவலை இல்லையா? கோர்ட்டுக்கு வேடிக்கை பார்க்க வரவாளெல்லாம் பத்தி பத்திரிகைக்கு கவலை கிடையாது. நீங்க வாங்க. ஆத்மராமன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா அவரை மறந்துட்டு நான் உங்க பின்னாடி வீட்டுக்கு திரும்பிடுறேன். ஏன் அதுக்கப்புறம் கல்யாணங்கிறதே நான் ஒரேடியா மறந்துடுறேன். சங்கீதா, என்ன பேச்சு இது? இறைந்து கத்தினார் அண்ணா. நான் ரொம்பவே துணிஞ்சிட்டேன் அண்ணா. இதுக்கு நீங்க தான் பொறுப்பாளி. இந்த மாதிரி சங்கடம் வந்தப்போ கூட இருந்து துணை செய்யாம எங்களுக்குள்ள ஏற்பட்ட அன்பை துண்டிக்க பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப வைராக்கியத்தை ஏற்படுத்து. அவன் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டா நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் மறுத்தா நாங்களே அதுக்கப்புறம் பெரியவா குறுக்கீடு இல்லாம எங்க கல்யாணத்தை நடத்திப்போம். நிரபராதின்னு தெரிஞ்ச அப்புறம் அவரை நான் கைவிடுறது ரொம்ப தப்பு. இதே போல நீங்க இருந்து மன்னி உங்களை புறக்கணிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே கோர்ட்டுக்கு போய் காத்திருக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். கார் கொடுத்து உதவினா சரி, இல்லாட்டா பஸ் பிடிச்சு போயிடுவேன் சொல்லி கொண்டே எழுந்திருந்தாள். ராமசாமி திகைத்து போய்விட்டார். இந்த திடீர் மாறுதலை அவர் தன் தங்கையிடம் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. பணிவும் பரிவுமாக பேசும் வழக்கமுள்ள இந்த பெண் இத்தனை ஆக்ரோஷமாக காளி போல மாறிவிட்டாளே. இதுக்கு நானா பொறுப்பாளி? அசந்து போய்விட்டார் அண்ணா. நீதிமன்றத்து வாயிலில் ராமசாமியையும் சங்கீதாவையும் பார்க்க நேர்ந்த போது வெட்கத்தில் குறுகி போனான் ஆத்மராமன். அவன் அனுபவிக்க போகிற அவமானத்தைக் கண்டு கழிக்கவா அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள்? நெருப்பாக அவன் நெஞ்சு எரிந்தது. நீதிபதி முதலாவதாக அந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விட்டிருந்தார். கலைவாணியை கூண்டில் ஏற்றி விசாரிக்க தொடங்கிய போது அவள் பொடியாகி போனாள். நீதிபதி அவர்களே, நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அத்தனையும் என் அண்ணன் ஜோடித்தது. மழை பெய்த நாள் அன்று நான் தான் அவரை நிறுத்தி லிப்ட் கேட்டேன். தயங்கிக் கொண்டேதான் உதவினார். அபாண்டமாக ஒரு நிரபராதி மேல் நான் வீண் பழி சுமத்தினதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி பொய் குற்றம் சாட்டினதுக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். படபடவென பேசிவிட்டு கோவென்று அழுது விட்டாள். இரு சாரார் பக்கமும் கற்பழிப்பு ஏதுமில்லை என்ற வைத்திய பரிசோதனை முடிவுகள் அறிவித்தன. கலைவாணியின் இளம் வயதினையும் வாழ்ந்த சூழ்நிலையையும் கருத்தில் கொண்ட நீதிபதி கருணை காட்டி அவளை எச்சரித்துவிட்டு ஆத்மராமன் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டு எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாது போய்விட்டதனால் அவர் நிரபராதி என்று தான் நம்புவதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். கற்பழிப்பு குற்றம் சாட்டிய பெண்ணை நீதிபதி கடுமையாக எச்சரித்தார். திரு ஆத்மராமன் நிரபராதியாக விடுதலை அடைந்தார். நாளேடுகளில் அன்று மாலை செய்திகள் எப்படி பிரசுரிக்கப்படும் என்று எண்ணியவளாக மகிழ்ச்சியுடன் ஆத்மராமன் அருகே நெருங்கினாள் சங்கீதா. ஆனால் அவன் யாரையும் கவனிக்காது விற்றென்று வெளியேறி தனது வக்கீலுடன் காரில் கிளம்பி போய்விட்டான். அம்மா, பரபரப்புடன் அவன் கதவை தட்டிய போது சங்கீதா வந்து கதவை திறந்தாள். அம்மா கோயிலுக்கு போயிருக்கா. நீங்க வந்ததும் சூடா ஹார்லிக்ஸ் கலக்கி தரும்படி சொல்லிட்டு போயிருக்கா. சொல்லிக்கொண்டே அவள் சுவாதீனமாக அவனது வீட்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள்.
வியப்பும் கலவரமுமாக விழித்தவன் முன் ஆவி பறக்கும் ஹார்லிக்ஸ் டம்ளரை வைத்தாள். சூடு ஆறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அண்ணாவும் மன்னியும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறா. என் தங்கைய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அண்ணா கேட்க போறார். அப்போ என்ன சொல்ல போறேள்? உற்சாகமாக, பரிகாசமாக, மகிழ்ச்சியுடன் கேட்டாள். கோவிலுக்கு சென்ற அம்மா அவசரமாக திரும்பி வந்து, உண்டியில பணம் போட எடுத்து வச்சிருந்தேன், அதை மறந்துட்டு கிளம்பிட்டேன். ஆனா நல்லதா போச்சு நான் திரும்பி வந்தது. நீ சொன்னது நன்னா கேட்டது. அவன் என்ன பதில் சொல்வான்னு நான் சொல்லிடுறேன். உன்னை போல ஒரு நல்ல மாட்டு பொண்ணை அடைய எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். சங்கீதா, நடந்ததையெல்லாம் விவரமா நான் ஆத்மாட்ட அப்புறமா சொல்றேன். நீங்க 2 பேரும் பேசின்றுங்கோ. சீக்கிரம் கோயில்ல இருந்து திரும்பி வந்துடுறேன். அம்மா சொல்லிக்கொண்டே அலமாரி தட்டில் இருந்த மணி பர்ஸை எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை சாத்தி கொண்டு வெளியேறினாள். அப்படின்னா நீ என்ன ஆரம்பத்துல இருந்தே நிரபராதின்னு நம்பினியா சங்கீதா? அவன் குரல் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய முடியாத ஒரு நல்ல மனிதர் நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை அவமானப்படுத்துவீங்கன்னு யார் நம்புவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? கனிவுடன் கேட்டபடி அருகில் வந்து அவனது கரங்களை அன்போடு பற்றினாள். தன் முகத்தோடு அவள் கைகளை பதித்துக் கொண்டு ஆத்மராமன் கட்டுக்கொள்ள முடியாது குலுங்கி அழுது விட்டான். அடடா, என்ன இது? ஆண் பிள்ளைகள் தைரியசாலின்னு சொல்லுவா, நீங்க இப்படி? இது ஆனந்த கண்ணீர். எந்த நிலையிலும் என்ன நேசிக்க, எனக்கு துணையா இருக்க ஒருத்தி இருக்காங்கிற உண்மையோட அழுத்தத்தை தாங்க முடியாம பொங்கி எழுந்த மகிழ்ச்சி உதிர்க்கிற கண்ணீர் இது என்றான் ஆத்மராமன். தனது முந்தானையால் அவன் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள் சங்கீதா. இந்த அனுபவம் எனக்கு பாடமா அமைஞ்சது. கற்பழிக்கப்பட்ட பொண்ணு அவமானத்துல சித்திரவதைப்பட்டு துடிச்சு போறான்னு எப்பவும் நம்ம பெண்கள் பக்கமே அனுதாபப்படுறது வழக்கம். கற்பழிச்சதா பொய்யா குத்த சாத்தப்படும் ஆணும் அவமானத்தால துடிச்சு ரொம்பவும் வேதனை அடையறாருங்கிறத புரிஞ்சுட்டேன். அவமானம் என்னும் உணர்வு 2 பேருக்கும் பொதுவானதுன்னு தெரிஞ்சுட்டேன். அது சரி, இப்போ சட்டுன்னு எழுந்து முகத்தை அலம்பிண்டு தலைய வாரிண்டு தயாரா முன் அறையில உட்காருங்கோ. எங்க அண்ணாவும் மண்ணியும் வர நேரம் உற்சாகப்படுத்தினாள் அவள். நானும் ஒண்ணு இப்ப தெரிஞ்சுட்டேன். உங்க அண்ணா கேட்கறதுக்கெல்லாம் சரின்னு ஒத்துக்கொண்ட மறு நிமிஷமே என் சுதந்திரம் எல்லாம் பறி போய் உட்கார்னா உட்கார்ந்து நில்லுன்னா நிக்க போறேன். அப்படி நீ என்னை விரட்டி அடிக்க போற? கொஞ்சலாக சொல்லிக்கொண்டு அருகில் நெருங்கிய போது சங்கீதா சிரித்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். அந்த சிரிப்பு சதங்கை எழுப்பிய சங்கீத நாதமாக அவன் காதுக்கும் மனதிற்கும் எத்தனை இனிமையாக நிறைவாக இருந்தது.